ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் ஜுரம்ன்றது எல்லா கட்சிகளுக்கு மத்தியிலும் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். முன்னாடியெல்லாம் ஒரு தேர்தல் நடக்க போது, ஒரு தேர்தல் திருவிழா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் காலமான ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக தான் அந்த தேர்தல் பணிகளில் முடக்கி விடுவாங்க அந்தந்த கட்சிகள். அதே போல அந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் அப்போது தான் நடக்கும். யார் எந்த கூட்டணியில் இருப்பாங்க, யார் எந்த கூட்டணியை விட்டு வேற ஒரு கூட்டணிக்கு மாறுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைகள். அதே போல அரசல் புரசலாம் அந்த தகவல்கள் எல்லாம் பரவும். ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தலோ, சட்டமன்ற தேர்தலோ கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 2 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா கட்சிகளுமே தங்களுடைய வேலைப்பாடுகளை தொடங்கிடுறாங்க. சின்ன சின்னதா திரைமறைவு கூட்டணி பேச்சுவார்த்தைகள், பேரங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கிறது. நாம இப்ப ஆதன் தமிழ் பிரத்யேகமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தல் எப்படி நடந்துச்சு அதையுமே எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. 2021 சட்டமன்ற தேர்தல்ல யார் யார் எப்படி கூட்டணி அமைச்சிருந்தாங்க, அவங்க எவ்வளவு வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற்றார்கள், எத்தனை சீட்ல வெற்றி பெற்றார்கள், அதே கூட்டணி தான் 2026 இருக்குமா, அல்லது புதுசா விஜய் வந்ததுனால வேற ஏதேனும் கூட்டணிகள் மாறுமா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தனித்தே போட்டின்னு சொல்றாரு, கடைசியில தேர்தல் காலத்துல ஏதேனும் ஒரு புதிய கூட்டணி உருவாகுமா, அதே போல மூன்றாவது அணின்னு ஏதாவது உருவாகுமா, மக்கள் நல கூட்டணி மாதிரி ஏதாவது உருவாகுமா உள்ளிட்ட பல விஷயங்களை நம்ம பார்த்தாக வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம பார்க்கணும்னா 2021 தேர்தலுக்கான ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி கூட்டணி அமைச்சாங்க, எத்தனை முறை போட்டி என்பதனை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. நேயர்களே, 2021 தேர்தல் ஒரு பார்வை. அதாவது 2021 தேர்தலில் எப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, யார் யார் எப்படி கூட்டணி வச்சாங்க, அன்றைய கால சூழல் என்னவா இருந்தது அப்படின்றதையும் நாம அனுமானித்து விட்டு தான் இன்னைக்கு தேர்தலுக்கான வியூகங்களையும் கட்டமைப்பாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். 2021 தேர்தலை எப்படி எதிர்கொண்டாங்க அப்படின்றது நம்மில் பலருக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற பலருக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ச்சியா அதிமுக ஆட்சியில் இருந்தது. அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சின்றது அதிமுக இருந்த ஒரு நிலை. அன்னைக்கு ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி. தமிழ்நாட்டின் மூத்த தலைவர்கள், மறைந்த 2 தலைவர்கள், ஐயா கலைஞர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் 2 பேருமே இல்லாத சூழ்நிலையில ஒரு பெரிய வெற்றிடம், அன்னைக்கு வெற்றிடம் இருந்ததாகவே சொல்லப்பட்டது. ஏன்னா அன்றைய காலகட்டம் எல்லாம் திரு ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் ஓட்டரசியலுக்கு வராருன்ற ஒரு விவாதங்கள்லாம் ஏற்பட்டு கடைசியில் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகி போன அந்த ஒரு சூழ்நிலை ஒரு பரபரப்பான தேர்தலாக தான் அதுவுமே இருந்தது. அந்த தேர்தல் காலகட்டம் 21 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சொற்ப வாக்கு சதவீதம் தான் வித்தியாசமே இருந்தது. ஒரு 3-4% வாக்கு சதவீதத்தில் தான் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என்ன வெற்றியை வைத்தே நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகும்போது அந்த தெளிவான ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஷார்ட்டா சொன்னாதான் உங்களுக்குமே புரியும். அதாவது திமுக கூட்டணி என்பது 159 இடங்கள்ல வெற்றி பெற்றது. கூட்டணியாக 159 இடங்கள். அதிமுக கூட்டணி என்பது 75 இடங்கள். ஆனா அன்றைக்கு சூழ்நிலையில 200+ திமுகன்னு சொல்லும்போது அதிமுகவை பொறுத்தவரை வெறும் 20-22 வரலாற்றில் இல்லாத மிகப்பெரிய தோல்வி அடைவாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் மிகப்பெரிய வெற்றியை அன்றைக்கும் அதிமுக பெற்றிருக்கிறது அப்படின்றத 2021 ரிசல்ட். நேர்களே, அன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி 159 இடங்கள்ல வெற்றி பெற்றது. அதை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா 133, அதாவது உதயசூரியன்ல நின்னவங்க 133, அதுல ஒரு 8 இடங்கள் கூட்டணி கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகளுக்கு எல்லாருமே ஒரு சீட்டு 2 சீட்டு அந்த மாதிரி கொடுத்ததெல்லாம் 133 இடங்கள். 125 திமுகவே நின்னாங்க, அவங்களுடைய உறுப்பினர் நின்னாங்க. இதுல ஒரு 8 இடங்கள் கூட்டணி கட்சிகள், அந்த கட்சிகளுக்கெல்லாம், அதாவது திரு தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு வேல்முருகன், கொங்குநாடு மக்கள் கட்சி திரு ஈஸ்வரன் அவங்களுடைய பார்ட்டி எல்லாருமே அப்படி நின்னது ஒரு 8 இடங்கள் 133. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 25 சீட்டு கொடுத்தாங்க. 25ல 18 அவங்க வெற்றி பெற்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் 6 சீட்டு, 6ல 4 வெற்றி பெற்றார்கள். அதே போல சிபிஐ 2, சிபிஐக்கு 6 சீட்டு கொடுத்து 2 வெற்றி பெற்றார்கள். சிபிஐஎம், அதாவது அதே போல சிபிஎம் 6 சீட்டு கொடுத்து 2 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. இதுதான் திமுக கூட்டணியினுடைய நிலவரம். அன்றைக்கு சூழ்நிலையில் 159 இதுதான் கணக்கீடு. அதே போல அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்த அந்த கூட்டணி, அந்த அதிமுக தலைமையிலான கூட்டணியை பொறுத்தவரையில அவங்க 75 இடங்கள் அந்த கூட்டணியில வெற்றி பெற்றார்கள். அன்னைக்கு திமுக கூட்டணி 200+ வரும்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் அதையெல்லாம் முறியடித்து விட்டு ஒரு 75+ன்றது ஒரு பெரிய எண்ணிக்கை தான். அவங்க எதிர்க்கட்சியா அமர்ந்தார்கள். அதிமுகவை பொறுத்தவரையில 66 சீட்டு வெற்றி பெற்றார்கள், 66 எம்எல்ஏக்கள். அந்த கூட்டணியில இருந்த பாமக 5 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள். பிஜேபி 4 எம்எல்ஏக்கள். ஓவரால் சேர்த்து தான் அந்த 75. அதாவது
2016 தேர்தலை ஒப்பிடுகையில் வந்து அதிமுக கூட்டணின்றது வந்து அன்னைக்கு வந்து 40% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. 2021 33% வாக்குகள், வெறும் சொற்பங்கள் தான், 6% வாக்குகள் வித்தியாசத்துல தான் திமுக கிட்ட ஆட்சியை பறிகொடுத்தார்கள். ஓவரால் 2021 ரிசல்ட் இதுதான் நான் சொன்னதன் அடிப்படையில. இது குறித்து இன்னும் முழுமையான தகவல்களை, உங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஒரு அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார், அவரும் இன்னும் முழுமையான தகவல்களை 2021 ரிசல்ட் பத்தி சொல்லுவாரு. 2021 தேர்தல் இப்போ எப்படி 2026 ஒரு வித்தியாசமாக இருக்க போது, அதே மாதிரி 2021 பெரிய வித்தியாசமான தேர்தல் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இருபெரும் தமிழக அரசியல் ஆளுமைகள், கலைஞர் கருணாநிதியும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2 பேரும் அந்த டைமில் வந்து மரணித்து, அந்த 2016, 21 பீரியடில் தான் அவங்க இறக்குறாங்க. இந்த 2021 அந்த 2 ஆளுமைகளுமே வந்து அரசியலில் இல்லை, வெளியே போய் ஒரு அரசியல், அதாவது லீடர்ஷிப் வேக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் வந்து இந்த தேர்தல் நடக்குது. திமுக வந்து அவங்க ரைசிங் சிம்பிள், அதாவது உதயசூரியன் சின்னத்தில் ஒரு 188 பேர் நின்று 133 சீட்டு வாங்குறாங்க. அதிமுக வந்து அவங்க இரட்டலை சின்னத்தில் 191 சீட்டு நின்று அவங்க 66 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது கூட ஒரு அந்த ஃபஸ்ட்டு அவங்க ரூலில் இருந்து செகண்ட் வரும்போது வெறும் 4 சீட் தான் வாங்கினாங்க. பயங்கர வாஷ் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்த தேர்தலில் கூட வெறும் 61 சீட்டு தான் வாங்கினாங்க ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதே. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் இவ்வளோ பிரச்சனையும் பார்த்ததுக்கு அப்புறமும் 2021 வந்து அவங்க 66 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இது வந்து எதிர்பாராத வெற்றி. ஏன்னா அப்போ வந்து நிறைய ஒப்பீனியன் போல், எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒப்பீனியன் போல்ஸ் நிறையா வந்துச்சு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணி வந்து ஸ்வீப் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டை, அதிமுக வந்து இல்லாமல் போக போகுது, டெசிமேட் ஆக போகுது, ஏன்னா இதெல்லாம் இத்தனையாக பிரிஞ்சிருக்காங்க, அதிமுகவுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுருந்தாங்க. ஒப்பீனியன் போல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸிட் போல் வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே வந்து எகெயின்ஸ்ட் ஏடிஎம்கேவா தான் மக்களுடைய பிரதிபலிப்பு இருக்குது. அவங்க வாக்களிச்சதெல்லாம் அவங்க ஒப்பீனியன் போலில் எதிர்பார்த்ததை விட எக்ஸிட் போல பார்க்கும்போது இன்னுமே அதிகமான சீட்டுகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும், 160 சீட்டு 150 சீட்டு வரைக்கும்லாம் ஜெயிப்பாங்கன்னு சில சர்வேலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் அதிமுக வந்து 66 சீட்டு ஜெயிச்சது. அந்த 66 சீட்டு ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் திமுக வெற்றி பெற்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 133 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதில் 44 சீட்டு போன தடவையிலிருந்து 89 போன தடவை ஜெயிக்கிறாங்க. அந்த 89லிருந்து 44 சீட்டு கூடுதலாக வாங்கி 133. அப்போ இந்த 44 சீட்டில் 43 சீட்டினுடைய வெற்றி வாய்ப்பு வெறும் 1,98,386 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் 43 சீட்டை வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க. 5000 வாக்குகளுக்கு கீழே இருக்கக்கூடிய தொகுதி மட்டுமே, வாக்கு வித்தியாச தொகுதி 29 தொகுதி. அப்போ மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்குள்ளார இருக்கிறது. அப்போ அந்த 43 தொகுதி வெறும் 1,98,000 சொச்ச வாக்கில் பறி கொடுத்திருந்தாங்க அதிமுக. நேர்களே, அடுத்து நம்ம பார்க்க போறது மண்டல வாரியாக 2021 தேர்தல் ரிசல்ட் யார் யாருக்கு எவ்வளவு வெற்றியை கொடுத்தது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல சவுத் தமிழ்நாடு, அதாவது தென் மாவட்டங்கள்ல வந்து தென் மாவட்டத்தை பொறுத்தவரையில வந்து கம்யூனிட்டி ரொம்ப வந்து அங்க வந்து வாக்கு சதவீதத்தை கூட்டும் குறைக்கும் பல விஷயங்களை செய்யும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அன்னைக்கு திமுக வந்து 28 இடங்கள் வெற்றி பெற்றது, அதிமுக வந்து 12 இடங்கள்ல வெற்றி பெற்றது, காங்கிரஸ் 9 இடங்கள்ல வந்து தென் மாவட்டங்களில் வெற்றி பெற்றது, பிஜேபி 2 இடங்கள் வெற்றி பெற்றது. தென் மாவட்டத்தை பொறுத்தவரை 51 இடங்கள் ஓவரால் நாங்க வந்து வெற்றி பெற்ற சீட்ஸ் நம்பர்ஸ் நம்ம எல்லா கட்சியும் தான் கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் வந்து அங்க தென் மாவட்டங்களில் வந்து அன்றைக்கு வந்து பெரிய வெற்றியை வந்து திமுக கூட்டணி தான் பெற்றதாக நமக்கு வந்து அந்த 2021 ரிசல்ட் காட்டுது. இது குறித்து மேலும் விவரங்கள் நமக்கு வந்து பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கஃபீல் வந்து தெளிவா சொல்லுவாரு, அதையும் பார்க்கலாம். சவுத் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51 கான்ஸ்டிட்யூன்சிஸ் வருது. அதில் வந்து போன எலெக்ஷன் 2021 எலெக்ஷனில் 36 தொகுதிகள் வந்து திமுகவுக்கும் 15 தொகுதிகள் அதிமுகவுக்கு வந்தது. அதில் வந்து கிட்டத்தட்ட 71% ஸ்ட்ரைக் ரேட் அதில் திமுகவுக்கு. இங்கே வந்து 29% சீட்ஸ் வந்து அதிமுகவுக்கு போயிருக்கு. சதன் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வருதுன்னா திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த மாவட்டங்கள்லாம் அங்கே வருது. இந்த மாவட்டங்களில் வந்து அதிமுக படுதோல்வி அடைந்த ஒரு மாவட்டம்னா ராமநாதபுரம். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் ராமநாதபுரம் வாஸ் அ பாஸ்டியன் ஃபார் அதிமுக. அதிமுகவோட மிகப்பெரிய கோட்டையாக இருந்தது. மாவட்டத்தோட 4 தொகுதியிலும் வந்து அதிமுக போன வாட்டி தோல்வி அடைஞ்சிருக்கு. அதை தாண்டிய வந்து அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முக்குளத்தூர் சமூகமாக இருக்கட்டும், இஸ்லாமிய சமூகம் இருக்கட்டும், மற்ற இது நாடார் சமூகம், இந்த மாதிரி பல்வேறு சமூகங்கள் அங்கே வந்து அடர்த்தியாக வாழ்கிறாங்க.
அதை தாண்டி வந்து அங்கே வந்து 2 எலெக்ஷன்லையும் வந்து முக்கியமாக லோக்சபா எலெக்ஷனில் முஸ்லீம் லீக் கேண்டிடேட் அங்கே ஜெயிச்சிருக்காரு லோக்சபா எலெக்ஷனில். அதில் வந்து உங்களுக்கு 15% தான் அங்கே முஸ்லிம்ஸ் பாப்புலேஷன். ஆனாலும் அங்கே இருக்கிற பெரும்பான்மை சமூகம் வந்து இஸ்லாமியர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா அங்கே ரிவர்ஸ் போலரைசேஷன் எங்கேயோ அங்கே ஆயிருக்கு தொடர்ந்து 2 முறை. அடுத்ததாக நார்த் தமிழ்நாடு வட மாவட்டங்கள். வட மாவட்டத்தை பொறுத்தவரையில ஏறக்குறைய அங்கேயுமே விசிகா, பாமக போன்ற கட்சிகள் வட மாவட்டத்தில் வந்து அங்கே கம்யூனிட்டி கொஞ்சம் வந்து வாக்கு சதவீதத்தை கூட்டும் குறைக்கும் பல விஷயங்கள் அங்கே நடக்கும். அதே போல திமுக, அதிமுக அங்கே வந்து எப்போதுமே கொஞ்சம் பலம் பொருந்தியவர்களாகவே இருப்பார்கள் வழக்கமா. வட மாவட்டத்தை பொறுத்தவரை திமுக 57 இடங்கள் வெற்றி பெற்றது, அதிமுக வந்து 12 இடங்கள் வெற்றி பெற்றது, காங்கிரஸ் வந்து 5 இடங்கள்ல வந்து வட மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது, விசிகா 3 சீட்டு 3 இடங்கள்ல வந்து வட மாவட்டத்தில் வெற்றி பெற்றது. அதே போல பாமக அங்க வலிமையா இருக்கக்கூடியது, ஆனால் ஒரு சீட்டு தான் அங்க வெற்றி பெற்றார்கள். பாமகவினுடைய ஒரு சீட்டு தான் அங்க வெற்றி பெற்றதுக்கான காரணங்கள் அன்னைக்கு அந்த 10.5 வந்து பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருந்தது. அதே போல அது வந்து நிறைவேறாமலும் போயிடுச்சு. அன்னைக்கு வந்து பல விஷயங்கள் இஷ்யூஸ் அங்க இதா இருந்ததுனால பாமகவுக்கு அது வந்து ஒரு வெற்றிக்கனியை பெரிய அளவுக்கு எடுத்து கொடுக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அங்க அதிமுக கூட்டணிக்கு அது ஒரு பின்னடைவா தான் அங்க பார்க்கப்பட்டது. ஓவரால் நார்த்ல, அதாவது வட மாவட்டங்கள்ல வந்து 78 இடங்கள் வந்து இதுதான் வந்து அன்னைக்கு இருந்த ரிசல்ட். ஸோ நீங்கள் நார்த் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப டாமினன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஆஃப்கோர்ஸ் டிஎம்கே, ஏடிஎம்கே இருக்குது. அதை தாண்டி வந்து பிஎம்கே அண்ட் விசிகே வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் அங்கே ப்ளே பண்ணுறது. ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களோட டிஎம்டிக்கு ஓரளவுக்கான அது டாமினன்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருந்தது. அதை தாண்டி ஒரு சில தொகுதிகளில் முஸ்லீம் லீகோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக தான் மெயின் ஃபைட்டு. சென்னை இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி இந்த எல்லா மாவட்டங்கள்லேயும் உங்களுக்கு அதிமுக ஒரு சீட்டு கூட வாங்காத மாவட்டங்கள்னால் வந்து 3 மாவட்டங்கள் இருக்குது. அது திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னையை நீங்கள் எடுத்திங்கன்னா சென்னையிலேயே ஒரு சீட்டும் அவங்க வாங்கலை. காரணம் என்னென்னா வட மாவட்டங்களில் அவங்களோட வீக்னஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பிஎம்கேவோட அலைன்ஸில் ஓட் டிரான்ஸ்ஃபர் எங்கேயோ வந்து அங்கே ஆகாமல் இருக்குது. வன்னியர் சமூகத்து வந்து 10.5% ரிசர்வேஷன் கொடுத்து கூட அவங்களால வின் பண்ண முடியல. காரணம் என்னென்னா அந்த 10.5 தான் காரணம். அந்த 10 கொடுத்ததால மற்ற சமூகங்களோட ரிவர்ஸ் போலரைசேஷன் அங்கே ஆயிருக்கு. அடுத்ததா வெஸ்டர்ன் தமிழ்நாடு, மேற்கு மண்டலம், அதுலேயே வந்து கொங்கு மண்டலம். வெஸ்டர்ன் தமிழ்நாடுனா நமக்கு கொங்கு மண்டலம் கவர் ஆகுது. கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா திமுக 20 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது, அதிமுக வந்து 39 இடங்கள். கொங்கு பகுதி வெஸ்டர்ன் மண்டலத்தில் வந்து ரொம்ப பலம் பொருந்தியவர்களாக அன்றைக்கும் இருந்தார்கள். அது வந்து அதிமுகவின் கோட்டை கொங்கு பகுதின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அங்கே வந்து 39 இடங்கள்ல அன்றைய 2021 ரிசல்ட் வெற்றி பெற்றார்கள். அதே போல காங்கிரஸ் 2 இடங்கள்ல வெற்றி பெற்றார்கள், பாட்டாளி மக்கள் கட்சி 4 இடங்கள்ல வெற்றி பெற்றார்கள், பிஜேபி 2 இடங்கள்ல வெற்றி பெற்றார்கள், சிபிஐ வந்து 1 இடங்கள்ல. இது வந்து வெஸ்டர்ன் தமிழ்நாடு, அதாவது மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம் எல்லாம் கவர் ஆகும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் வந்து 68 இடங்கள் வந்து ஓவரால் அங்கே ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருந்த 2021 தேர்தலில். இது குறித்து கூட ஒரு தெளிவான டேட்டாவை நமக்கு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கபில் வந்து நமக்கு தெளிவாக சொல்லுவார், அதையும் பார்க்கலாம். திமுக கூட்டணி இந்த நான் சொன்ன 2 ரீஜன்லேயும் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தாலும் கொங்கு ரீஜன் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல் தான். அங்கே வந்து அவங்களால மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியல. காரணம் வந்து ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அந்த ரீஜன்லேருந்து வராரு. ரெண்டாவது வந்து பிஜேபியோட ஒரு சைஸபிள் அமௌண்ட் ஆஃப் அங்கே சப்போர்ட் அங்கே இருக்குது. மூணாவது வந்து எஸ்பி வேலுமணி வந்து அங்கே மிகப்பெரிய ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸாக இருக்கிறாரு. அது தவிர ஆரம்ப கட்டத்துலேருந்தே அங்கே வந்து அதிமுகவோட மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. கொங்கு ரீஜனில் பார்த்தீங்கன்னா 68 தொகுதி இருக்குது டோட்டலாக. அதில் 24 தொகுதி வந்து திமுகவுக்கும் 44 தொகுதி அதிமுகவுக்கும் போன முறை வந்திருக்கு. இந்த தொகுதிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர். இதில் வந்து அஃப்கோர்ஸ் பாமகவோட ஒரு ஃபேக்டர் இருக்குது. பாமக வந்து இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய டாமினன்ட் பிளேயர். முக்கியமாக தருமபுரி, சேலம், ஈரோடில் இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து பாமக வந்து ஒரு மிகப்பெரிய டாமினன்ட் ஃபோர்ஸ். ஸோ இந்த தொகுதிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் 5 தொகுதி இருக்குது. 5 தொகுதியில் 5மே திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. 5 தொகுதியுமே நீங்கள் அதிமுக தான் வந்து வெற்றி பெற்றிருக்கு. சேலமில் வந்து 11 தொகுதி இருக்குது. அதில் 11ல் 1 மட்டும்தான் திமுக ஜெயிச்சிருக்கு. 10 தொகுதி அதிமுக ஜெயிச்சிருக்கு. நாமக்கல்லில் வந்து 6 தொகுதி இருக்குது. அதில் 4 வந்து திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு, 2 வந்து அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு. ஈரோட்டில் வந்து 8 தொகுதி இருக்குது. 8ல் 3 தொகுதி வந்து திமுகவும் 5 தொகுதி அதிமுகவும் ஜெயிச்சிருக்கு.
நீலகிரியில் வந்து 3 தொகுதி இருக்குது. அதில் 2 தொகுதி திமுகவும் 1 தொகுதி அதிமுக ஜெயிச்சிருக்கு. திருப்பூரில் வந்து 8 தொகுதி இருக்குது. அதில் 3 வந்து திமுக கூட்டணியும் 5 வந்து அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு. கோயம்புத்தூரில் 10 தொகுதி இருக்குது. 10 தொகுதியிலையும் திமுக படுதோல்வி அடைஞ்சிருக்கு. 1 தொகுதியிலையும் அவங்க ஜெயிக்கல. 10 தொகுதியும் அதிமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கு. சென்ட்ரல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு டெல்டா பகுதி கவர் ஆகுது. இந்த சென்ட்ரல் தமிழ்நாடு ஓவரால் வந்து 37 சீட்டு வந்து வெற்றி பெற்றார்கள். யார் யார் எவ்வளவு வெற்றி பெற்றாங்க? திமுக வந்து 28 இடங்கள், சென்ட்ரல் டெல்டா பகுதியில் 28 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. ஏடிஎம்கே 3 இடங்கள் மட்டும்தான். அங்க கொஞ்சம் டெல்டா பகுதி, அதே போல தென் மாவட்டங்கள் எல்லாம் இன்றைய சூழ்நிலையில 2026 ரிசல்ட்டுக்குமே நமக்கு வந்து டேட்டா அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு கள சூழல் அவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவில் தான் இருக்குது. அது எப்படி அவங்க சரி கட்ட போறாங்கன்றதை பார்க்கலாம். அதே போல காங்கிரஸ் 2 இடங்கள், அதாவது டெல்டா பகுதியில் 2 இடங்கள்ல வெற்றி பெற்றார்கள். அதே போல சிபிஐ 2 இடங்கள், சிபிஐ 1 இடங்கள், பிசிகா 1 இடம் நாகப்பட்டினம். ஐ திங்க் வந்து திரு ஆலூர் ஷானவாஸ் வெற்றி பெற்ற இடம். அது வந்து இது ஓவரால் 37 இடங்கள் சென்ட்ரல் டெல்டா பகுதியில் வெற்றி பெற்றது. இந்த டெல்டா பகுதியினுடைய டேட்டாவை கூட முழுமையான டேட்டாவை இந்த ரிசல்ட் அடிப்படையில் திரு கஃபீல் அவர்கள் வந்து நமக்கு தெளிவா வந்து எடுத்து சொல்வாரு. அதையும் பார்க்கலாம். இந்த மாவட்டங்களில் ஃபுல்லாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா வந்து திமுகவோட ஸ்ட்ராங் மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து திருவண்ணாமலை, விழுப்புரம் அந்த ஏரியாலாம் எடுத்திங்கன்னா, நீங்கள் திருவண்ணாமலையில் ஏவாவேலு, விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சி அந்த ஏரியாலலாம் வந்து பொன்முடி இருந்தார். கரூரில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இருக்கார். திருச்சி பெரம்பலூரில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு KN நேரு இருக்கார். அரியலூர் எடுத்திங்கன்னா நீங்கள் SS சிவசங்கர் இருக்கார். அதே மாதிரி கடலூரில் வந்து MRK பன்னீர்செல்வம் இருக்கார். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்த மாதிரி எல்லா தொகுதிகளிலும், தஞ்சாவூரில் வந்து நம்ம TRV ராஜா அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லீடர். ஸோ இந்த மாதிரி எல்லா தொகுதிகள், எல்லா மாவட்டத்திலையும் ஸ்ட்ராங் மாவட்ட செயலாளர்கள் இருந்ததால் அங்கே வந்து திமுக ஒரு நல்ல கண்டென்ட் அங்கே வந்து ப்ளே பண்ணியிருக்கு. அங்கே வந்து சமூக ரீதியாக பார்த்தீங்கன்னா முத்திரையர் சமூகம் அங்கே மிகப்பெரிய சமூகம். ஆனால் அங்கே வந்து அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை தாண்டி கல்லர் சமூகம், முக்கியமாக முக்குலத்தூர் சமூகத்தில் கல்லர் சமூகம் இருக்குது, முத்திரையர் சமூகம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இஸ்லாமிக் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்குது, கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இருக்குது. இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து திமுகவோட டாமினன்ஸ் தான் இன்றைய வரைக்கும் இருக்குது. போன லோக்சபா எலெக்ஷன்லையும் அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் அதிமுக அவங்களோட பேஸை வந்து மறுபடியும் ரிவைவ் பண்ணணும். அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்களை மாற்றியோ அல்லது ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சரை மாற்றியோ அவங்க மறுபடியும் வந்து அங்கே ப்ளே பண்ண தான் அங்கே வெற்றி பெற முடியும். 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பல திருப்பங்கள் அந்த தேர்தலை ஒட்டி நடந்தது. அதில் ரொம்ப முக்கியமான திருப்பம் என்ன அப்படின்னா, இந்த லோ மார்ஜின் டிஃபிட்ஸ், அதாவது ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்தில் சில வேட்பாளர்கள் அவங்களுடைய வெற்றியை வந்து பறி கொடுத்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு 5 தொகுதிகளை வந்து செலக்ட் பண்ணி அதை கொடுக்கறது தான் இந்த பதிவோடைய முக்கியமான ஒரு பணி. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தொகுதி அப்படிங்கிறது தீநகர், தியாகராய நகர். ஸோ வந்து இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மிக மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொகுதி. சென்னை அப்படிங்கிறது திமுகவுடைய ஒரு கோட்டையாக அறியப்படுகிறது. அது வெறும் கோட்டைன்னு சொல்றதுக்கான காரணம் வந்து தொடர்ச்சியாக திமுக அவங்களுடைய ஒரு ஃபுட் ஹோல்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக சென்னை இருக்கிறது. ஸோ அதில் முக்கியமான தொகுதி வந்து தீநகர். இதில் வந்து 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ திமுக சார்பில் கருணாநிதியும் அதிமுக சார்பில் சத்யாவும் போட்டிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமான அந்த வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கிறது வெறும் 137 வாக்குகள் தான். இதுதான் இருக்கலே இப்போ நம்ம ஓவராலாக அந்த 234 தொகுதியில் வந்து கன்சிடர் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான ஒரு இந்த மார்ஜினாக வந்து இது இருக்கு. வெறும் ஒரு சொற்ப வாக்குகளில் ஒரு வேட்பாளருடைய அந்த தலையெழுத்தே மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு இந்த தீநகருடைய இந்த வெற்றி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு உதாரணமாக இருக்கு. 2 பேருமே வந்து ஹெவி வெயிட்ஸ் தான். சத்யாவும் வந்து அதிமுகவுடைய ஹெவி வெயிட்டாக தான் இருந்தார். ரெண்டாவது இதில் என்னன்னா, சென்னை போன்ற ஒரு பகுதியில் அதிமுக ரொம்ப நெருக்கத்தில் வந்து தோற்ற ஒரு முக்கியமான தொகுதியாக இந்த தீநகர் தொகுதி இருக்கிறது. ஸோ இந்த லோ மார்ஜின் வெற்றி, இதோடைய நுணுக்கங்கள் என்ன, இந்த வெற்றி அப்புறம் இந்த தோல்வி, இது சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு இன்னும் விரிவாக நம்முடன் பகிர்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். அவர் சொன்ன கருத்தை தற்போது பார்க்கலாம். பொதுவாக சென்னை வந்து டிஎம்கேவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. எம்ஜிஆர் இருந்த காலத்தில் கூட திமுக ஒரு முறை மொத்தம் 14 தொகுதிகள், சட்டப்பேரவை தொகுதிகளில் 13 தொகுதிகளை வந்து அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அது ரெண்டாவது டி நகரை பொறுத்தவரையில் ஜே அன்பழகன் ரொம்ப
பாப்புலர். அவர் வந்து நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க. ஸ்ட்ராங்கான வலிமையான கட்சி, வலிமையான பின்னணி, வலிமையான அரசியல் பின்னணி உள்ளவர் ஜெய அன்பழகன். அவருடைய மகன் இந்த முறை கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஜெய அன்பழகன் கொரோனா காலத்தில் ஒரு உயிரிழக்க நேர்ந்ததுனால இப்போ அவரோட மகன் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன வியப்புன்னா, அவங்க இந்த முறை இந்த பொதுவாகவே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி மீது ஒரு சலிப்பு ஏற்பட்டது. அதிருப்தின்னு கூட சொல்ல மாட்டேன். சலிப்பு ஏற்பட்ட காலத்தில் திமுகவுக்கு ஆதரவாக வந்திருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் சென்னையில் திமுக வெற்றிக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய. ஆனால் அந்த சூழ்நிலை மிக குறைந்த வித்தியாசத்தில் கருணாநிதி வந்து வெற்றி பெற்றது கொஞ்சம் வியப்பான விஷயமா தான் நான் பார்க்குறேன். மொடக்குறிச்சி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொகுதி. பாஜகவுடைய வேட்பாளர் டாக்டர் சரஸ்வதி, அப்புறம் வந்து திமுகவுடைய சுப்புலட்சுமி ஜெகதீசன் போட்டியிட்ட தொகுதி. சுப்புலட்சுமி ஜெகதீசனை பொறுத்தவரை அவங்க வந்து திமுகவுடைய ஒரு ஹெவி வெயிட். இப்போ அவங்க திமுகவில் ஆக்டிவாக இல்லை, திமுகவிலேயே இல்லை கிட்டத்தட்ட. ஸோ வந்து அவங்க வந்து கனிமொழிக்கு பிறகு இல்லை கனிமொழிக்கு முன்னாடியே திமுகவுடைய அந்த ஸ்டால்வார்ட்ஸில் வந்து இருந்த மிக முக்கியமான ஒரு தலைவர். அவர் வந்து இந்த தொகுதியில் திட்டவட்டமாக ஜெயிப்பார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு லெகசியும் இருக்குது. ஸோ திட்டவட்டமாக ஜெயிப்பார் அப்படின்னு தான் வந்து நம்பப்பட்டது. சரஸ்வதி அவர்களை பொறுத்தவரை அவர் வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய சமூக சேவைகள் வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லோக்கலில் ஒரு பாப்புலரான ஒரு நேம் தான். ஆனால் வந்து சுப்புலட்சுமி ஜெகதீசன் மாதிரி ஒரு ஹெவிவேட்டை வந்து தோற்கடிக்க முடியாது அப்படின்னு தான் வந்து தொடக்கத்தில் வந்து நம்பப்பட்டது. ஆனால் இதில் வந்து வெறும் 281 வாக்குகள் வித்தியாசத்தில் டாக்டர் சரஸ்வதி அவர்கள் இந்த மொடக்குறிச்சி தொகுதியை வந்து கைப்பற்றினாங்க. இது வந்து லோ மார்ஜின் டிஃபீட் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து திமுகவுக்குள்ளேயே வந்து ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான தோல்வினா அது இதுதான். சுப்புலட்சுமி ஜெகதீசன் அதுக்கு தேர்தல் முடிந்த பிறகு நிறைய பேர் சொல்லும்போது திமுகவில் உள்ள இருக்கவங்களே நிறைய பேர் எங்களுக்காக வேலை செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவங்க வந்து வெளிப்படையா வந்து சொன்னாங்க. அவங்களுடைய குடும்பத்தார் வந்து வெளிப்படையா சொன்னாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ வெறும் 200 சொச்ச வாக்குகள் தான் வந்து இந்த வித்தியாசமே. தாண்டி வந்து சரஸ்வதிக்கு கை கொடுத்த மிக முக்கியமான விஷயம் வந்து அதிமுகவுடைய கூட்டணி. அதிமுக வந்து கொங்கு மண்டலத்தில் மிக முக்கியமான கொங்கு பகுதியை தன்னுடைய கோட்டையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. ஸோ வந்து அவங்களுக்கு அந்த அலைன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஜெல்லாகி அங்கே வந்து ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதன் விளைவாக சரஸ்வதி வந்து இங்கே ஜெயிச்சார். வெறும் 281 இந்த நம்பர் தான் வந்து வித்தியாசமே. சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரான சுப்புலட்சுமி ஜெகதீசன் வெற்றி பெற்றிருந்தால் அவரை வந்து ஸ்பீக்கராக தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கணுங்கிற முடிவுக்கு தான் திமுக இருந்ததாக அப்போது பேசப்பட்டது. முதல் முறையாக ஒரு பெண் ஸ்பீக்கர், உமன் ஸ்பீக்கர், பெண் சபாநாயகர் தமிழ்நாட்டு சட்டப்பேரவைக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதுவும் மிக குறைந்த சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் அந்த அம்மா வெற்றி வாய்ப்பு இழந்தார். அது வியப்பு அதிர்ச்சிக்குரிய விஷயம்தான். அந்த அளவுக்கு தெரியாத ஆனால் அரசியல் பின்னணி அதிகமுள்ள சரஸ்வதி அவர்கள் அவர்களுடைய மருமகன் தான் அதிமுகவுடைய எம்பியாக கூட போட்டியிட்டார், ஆற்றல் அசோக்குமார். ஆகையினால் அவங்களும் வெற்றி பெற்றது பெரிய விஷயந்தான், பாராட்ட வேண்டியதா. அதே சமயத்தில் சுப்புலட்சுமி வெற்றி வாய்ப்பு இழந்தது பெரிய அதிர்ச்சிகரமானது. ஆனால் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காங்கன்றது அப்போ அவங்க டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்த தொகுதி வந்து தென்காசி. இங்கே வந்து காங்கிரஸ் சார்பில் வந்து பழனி நாடாரும் அதிமுக சார்பில் செல்வமோகன் தாஸும் வந்து போட்டிட்டாங்க. இதில் வந்து காங்கிரஸுடைய வேட்பாளர் வாங்கிய வாக்குகள் 89,315, அதிமுகவுடைய வேட்பாளர் வாங்கிய வாக்குகள் 88,945 வாக்குகள். டிஃபரன்ஸ் வந்து வெறும் 370 வாக்குகள் தான். தென்காசியை பொறுத்தவரை அது வந்து டவுன் சவுத்தில் இருக்கிறதால கன்னியாகுமரி, நெல்லை, அப்புறம் வந்து இந்த பெல்ட்ல சிந்திக்கக்கூடிய அந்த வாக்காளர்களுடைய அந்த எண்ணம் அப்படிங்கிறது வேறையா இருக்கும். ஸோ 2021 காங்கிரஸுக்கு திமுகவுடைய கூட்டணியில் இருந்ததால வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மார்ஜினான வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சது. ஸோ தென்காசியில வெறும் 370 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுகவுடைய வேட்பாளர் அங்க வந்து வெற்றியை பறி கொடுத்தார் அப்படிங்கறத அந்த பாக்குறோம். ரெண்டாவது, அந்த அலைன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயமும் பெரிய அளவுல வந்து அதிமுகவுடைய வேட்பாளருக்கு அங்க கை கொடுக்கல. ஆனா அது அப்படியே ரிவர்ஸா திமுகவுடைய வேட்பாளருக்கு இங்க வந்து அந்த வெற்றி அப்படிங்கிறது அவங்களுடைய அலைன்ஸ் அப்படிங்கிறது வந்து பவர்ஃபுல்லா இருந்ததால அவர் வந்து இங்க ஜெயிச்சார் அப்படிங்கறத பாக்குறோம். இது வந்து பெருசா ஒன்றும் பெரிய தாக்கம் சொல்ல முடியாது. தென்காசி போன்ற தென் மாவட்டங்களில் நாடார் சமுதாயத்துக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அதனுடைய தாக்கம் தான் பழனி நாடார் வெற்றி பெற்றிருக்கார். காங்கிரஸ் கட்சிக்கே ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு செல்வாக்கு உண்டு.
வசந்த் விஜய் போன்ற பல பேர், ராபர்ட், அப்புறம் பல பேர் வந்து தென் மாவட்டங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க, சட்டப்பேரவைக்கு வந்திருக்காங்க. அதனால் இது பெரிய வியப்பாக எனக்கு தெரியல. ஆனாலும் குறைந்த வித்தியாசங்கிறது, வாக்கு வித்தியாசம் என்பது கேள்விக்குறியாக தான். இப்போ நம்ம பார்க்க போற தொகுதி சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதி. இந்த தொகுதியில வந்து சதாசிவம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டார். அப்புறம் வந்து திமுக சார்பில் ஸ்ரீனிவாச பெருமாள் போட்டியிட்டார். இப்போ இதுல அதிமுக பாமகவுடைய கூட்டணி எந்த அளவுல வந்து ஜெல்லாகி வந்து எப்படி வந்து களத்துல வந்து இருந்துச்சு அப்படின்னு 2021 சட்டமன்ற தேர்தல் நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம். அதே மாதிரி வன்னியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 10.5% அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறதும் வந்து அப்போ வந்து ரொம்ப பேசு பொருளாக இருந்தது. ஸோ இப்போ அந்த ஒரு பிளாங்க்ல நடத்தப்பட்ட ஒரு தேர்தல் அப்படிங்கிறதால ரொம்ப டஃப்பா வந்து இருந்தது. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இப்போ மேட்டூர் தொகுதியுடைய வெற்றியை பொறுத்தவரை இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் 97,055 வாக்குகள் வாங்கினார். திமுகவுடைய வேட்பாளர் 96,399 வாக்குகள். ஸோ 2 பேருக்குமே வித்தியாசம் அப்படிங்கிறது 656 வாக்குகள் தான் இருவருக்குமே வந்து வித்தியாசம். திமுக கடுமையான ஒரு ஃபைட்டை வந்து கொடுத்தாங்க. இருந்தாலும் கூட அதிமுக பாமக கூட்டணி அப்புறம் வன்னியர்களுக்கு அந்த 10.5% அந்த இடஒதுக்கீடு, அது வந்து சேலம் மாவட்டம் அப்படிங்கிறதால அவங்களுடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அந்த ஸ்டால்வார்ட்ஸ் இருக்கக்கூடிய மாவட்டங்களால அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே தாண்டி ஒரு தின் மார்ஜின்ல பாட்டாளி மக்கள் கட்சியோடைய சதாசிவம் வெற்றி பெற்றார். சீனிவாச பெருமாள் எந்த சமுதாயம் தெரியல, ஆனால் அது வன்னியர் பெல்ட் எல்லாருக்கும் தெரியும். மேட்டூரில் பல பாமகனுடைய கௌரவ தலைவராக இருக்க ஜி.கே. மணி பலமுறை அந்த தொகுதியில் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார். அவர் இந்த தேர்தலில் தோல்வி அடையவில்லை. ஒன்று, வன்னியர் பெல்ட்டுங்கிறதுனால பாமகவுக்கு இயல்பாக வந்திருக்கணும். மிக குறைந்த வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அநேகமாக இவர் இன்னும் பாப்புலர் ஆகாத ஒரு பிரபலமடையாத ஒரு தலைவராக அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அடுத்து வந்து காட்பாடி தொகுதி, வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதி. ஸோ காட்பாடி தொகுதியில் எல்லாரும் அறிந்த ஒரு முகம் திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி. இந்த தொகுதி 2021 மிக முக்கியமானதுக்கான காரணம், தேர்தல் பிரச்சாரத்தின் போதே துரைமுருகன் சொன்னது இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல் அப்படின்ட்டு. ஸோ கடைசி தேர்தல் அந்த சென்டிமெண்ட்டை வந்து அவர் காமிச்சாலும் கூட கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக அந்த தொகுதியை வந்து தன்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு ஜோனா துரைமுருகன் வந்து வச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ரொம்ப ஒரு தின் மார்ஜின்ல தான் அவர் வந்து ஜெயிச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த மார்ஜின் அப்படிங்கிறது 746 வாக்குகள் வித்தியாசத்துல தான் இவ்வளவு பெரிய திமுகவுடைய ஆளுங்கட்சி ஒரு பிரதான கட்சியோடைய மிகப்பெரிய தலைவருடைய வாக்கு வித்தியாசங்கிறது குறைஞ்சது 30,000 60,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தான் வந்து எல்லாரும் நினைப்பாங்க. அதுதான் வந்து நிறைய இடத்துல இருக்குமே. ஆனா வெறும் ஒரு 746 வாக்குகள் வித்தியாசத்துல அந்த கிடைத்த அந்த வெற்றி அப்படிங்கிறது துரைமுருகனுக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு அக்னி பரீட்சையாக அந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது இருந்தது. அதிமுக சார்பில் ராமு அவர்கள் போட்டிட்டார். அதுக்கப்புறம் துரைமுருகன் வாங்கிய வாக்கு அப்படிங்கிறது 85,140 வாக்குகள். ராமு அவர்கள் வாங்கிய வாக்குகள் 84,394 வாக்குகள். ஸோ வந்து அவங்களுடைய வித்தியாசம் அப்படிங்கிறது வெறும் 746 தான். ஸோ இப்போ இந்த தொகுதியுடைய இந்த ட்ராக் அப்படிங்கிறது துரைமுருகன் அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற தொகுதி அப்படிங்கிறத தாண்டி துரைமுருகனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த தென்னார்காடு, பழைய பாஷையில் சொல்லணும்னா தென்னார்காடு மாவட்டங்களில் வந்து பரவலாக இருந்த ஒரு பகுதியாக இருந்தது. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இவர் வந்து இவ்வளோ தின்மார்ஜின்ல வந்து ஜெயிச்சார் அப்படிங்கிறதே ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. 2021 அந்த சட்டமன்ற தேர்தலின் போது வாக்கு எண்ணிக்கையின் போதே நிறைய சுற்றுகளை வந்து துரைமுருகன் வந்து பின்னடைவு ஏற்பட்டது. ஸோ துரைமுருகன் தோற்று விடுவார் அப்படின்னு தான் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாராலும் நம்பப்பட்டுச்சு அந்த தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கை நாளில். ஆனால் வெறும் 746 வாக்குகள் வித்தியாசத்தில் துரைமுருகன் ஜெயித்த கதை அப்படிங்கிறது காட்பாடியில் வந்து நடந்தது. நீண்ட அரசியல் அனுபவம் உள்ள துரைமுருகன் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்றால் அவரது செல்வாக்கு சரிந்து வருகிறது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். 2021 வந்து அதிமுக பாஜக கூட்டணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து குறை சொல்ல முடியாது. பல இடங்களில் வெற்றி வாய்ப்பு இழந்ததெல்லாம் குறைந்த மார்ஜினில் தான் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைச்சி மற்ற சிதறிப்போன ஜெயலலிதா ஆதரவாளர்கள் அமமுக அண்டு மற்றவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. அப்போது ஓபிஎஸ் அவங்களோட இருந்தாங்க. அதிமுகவில் தான் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். ஆக இந்த சூழல்லாம் மாறி இருந்தால் வெற்றி வாய்ப்பு கூட அவங்க பெற்று இருக்க முடியும். நல்லா கவனிக்கணும்,
அதிமுக 66 இடங்களை வெற்றி பெற்றிருக்கு. ஜெயலலிதா காலத்தில் கூட 27 இடங்கள் தான். அதுக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி காலத்துக்கு கூட அதிகபட்ச எதிர்க்கட்சியாக இருந்தபோது அதிகபட்சமாக 48, 50 அதுக்கு மேலே இல்லை. ஆனால் இந்த முறை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அதிமுக எடப்பாடி தலைமையிலான கட்சிக்கு 66 இடங்கள் கிடைச்சிருக்குது. இந்த காட்பாடி தொகுதியை வந்து வெற்றி வாய்ப்பு இருந்தது ஒரு நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் நான் பார்க்க முடியும். ஏன்னா துரைமுருகன் மோஸ்ட் சீனியர் லீடர், அவரே வெற்றி வாய்ப்பு மூச்சு திணறி தான் வெற்றியை பெற்றிருக்கிறார். அதனால் திமுகவுக்கு இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த முறை ஆன்டி இன்கம்பன்சி வேறு இருக்குது, எந்த அளவுக்குன்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 2021 சட்டமன்ற தேர்தலில் அடுத்த மிக முக்கியமான ஒரு பகுதியாக இது வந்து அதிர்ச்சிகரமான தோல்வி. அதாவது இந்த மாதிரியான வேட்பாளர்கள்லாம் நிச்சயமாக வந்து தோக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வாக்காளர்களை தாண்டி எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் இவங்கெல்லாம் தோற்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சியாக இருந்தது. வெறும் உங்கள் கட்சி, அதுக்கப்புறம் அந்த தேர்தலில் போட்டியிட்ட அந்த நபர், அவங்களுடைய குடும்பங்கிறத தாண்டி ஒட்டுமொத்தமாகவே வந்து அதிர்ச்சியாக இருந்த ஒரு 5 தோல்விகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் தொகுதி அப்படிங்கிறது ஆவடி தொகுதி. ஆவடி தொகுதியில் திமுக சார்பில் நாசர், அப்புறம் வந்து அதிமுக சார்பில் மஃபாய் பாண்டியராஜன். இது ஏன் அதிர்ச்சிகரமான தோல்வியில் இருக்கு அப்படின்னா, மஃபாய் பாண்டியராஜன் அப்போ வந்து அதிமுகவுடைய அமைச்சராக இருந்தார். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு, முதலமைச்சராக வந்த பிறகு இவர் வந்து ஓபிஎஸ் அன்னைக்கு போயிட்டு அப்புறம் திருப்பியும் வந்தார். அவருக்கு வந்து தமிழ் வளர்ச்சித்துறை வந்து ஒதுக்கப்பட்டது. ஸோ வந்து சட்டமன்றத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் புள்ளி விவரங்களோடு வந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சராக திகழ்ந்தவர் மஃபாய் பாண்டியராஜன். ஸோ அவர் வந்து நிச்சயமாக ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் எல்லார்ட்டுமே இருந்தது. ஆனாலும் கூட திமுக சார்பில் நிறுத்தப்பட்ட ஆவடி நாசர், ஸ்டாலினுடைய மிக முக்கியமான தளபதிகளில் மிக முக்கியமான ஒரு நபர் ஆவடி நாசர். அதாவது திமுக சொல்லும் போது தளபதியோடைய முரட்டு பக்தர்கள்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுல வந்து மிக முக்கியமானவர் நாசர். அதன் விளைவாகவே வந்து ஜெயித்த பிறகு அவர் வந்து அமைச்சராகவும் வந்து பதவி ஏற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த தொகுதியில நாசர் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது 1,50,287. பாண்டியராஜன் வாங்கிய வாக்குகள் 95,012 வாக்குகள். ஸோ 2 பேருக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது 55,275 வாக்குகள். ஸோ வந்து ஒரு பெரிய மார்ஜின்ல வந்து ஜெயிச்சாரு ஆவடி நாசர் அவர்கள். அதுக்கு மிக முக்கியமான காரணமா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு லோக்கல் ஃபேஸ் அப்படிங்கிறத தாண்டி 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஆன் ஏடிஎம்கே கவர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து அலைன்ஸ் வந்து சரியா ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி சிறுபான்மையர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு கூடுதல் பலமாக இருந்தது. பாண்டியராஜன் என்னதான் வந்து ஆவடியில போட்டிட்டாலும் கூட அவர் வந்து விருதுநகர் தான் அவருடைய பகுதியாக வந்து அறியப்பட்டதால் அவர் வந்து ஒரு அந்த தொகுதிக்கு வெளியிலிருந்து வந்தக்கூடிய ஒரு நபராகவே வந்து அவர் பார்க்கப்பட்டார். பட் ஸ்டார் கேண்டிடேட் தான், அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஆவடி தொகுதியில மிக முக்கியமான பங்காற்றுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆவடியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பக்கம் திமுக யார் நிற்கிறாங்கன்னா அவர் நாசர், இப்போ போட அமைச்சராக இருக்கார், பால் துறையிலலாம் இருந்தார் ஆவடியில். அவர் நாசர் வந்து ஒரு திமுகவில் வந்து ஏற்கனவே வந்து எஸ்டாப்ளிஷ்டு ஒரு கேண்டிடேட் தான் வச்சுங்க, அமைச்சராலாம் இருந்திருக்காரு. அந்த பக்கம் நின்னவரும் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள், என்னுடைய நண்பரும் கூட. அவர் வந்து மாஃபா பாண்டியராஜன் வந்து ஒரு தொழிலதிபர், ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்டு. பொதுவாக வந்து அவர் மீது வந்து, அதாவது அமைச்சர்கள் அப்படின்னு சொன்னால், அரசியல்வாதிகள்னு சொன்னால் நிறைய அதாவது 90% அவர்கள் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பது வந்து ரொம்ப யதார்த்தம் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில். நான் எந்த கட்சின்னு பார்க்காம பொதுவாக சொல்கிறேன். ஆனால் மாஃபா பாண்டியராஜன் எனக்கு தெரிந்தவரை அவர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டுமோ சொத்து குவிப்பு, ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்லாம் வச்சு ஒரு தொழிலதிபராக இருந்ததுனால அவர் வந்து சொத்து குவிப்பு வழக்கு அவர் மீது ஒன்றும் கிடையாது. அது ஏற்கனவே எவ்வளோ லட்சம் கோடி சேர்த்தவங்களாம் வந்து இன்னும் மறுபடியும் சேர்க்கணும்னு மேலே ஊழல் பண்ணுறதெல்லாம் தமிழ்நாட்டில் சகஜம். இருந்தாலும் மாஃபா பாண்டியராஜனை பொறுத்தவரை நெகட்டிவ்ஸ் எதுவும் இல்லாத ஒரு தலைவராக இருந்தார். ஓரளவுக்கு எல்லாரோடும் ஒத்துப்போகக்கூடிய, அதாவது இந்த அணி அந்த அணியெல்லாம் இல்லாத ஒரு நியூட்ரலான ஒரு கேண்டிடேட். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா 55,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்று போனார். ஒரு நடுநிலை, நியூட்ரல், ஊழல் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாதவர்னு சொல்லக்கூடிய பிரபலமான, அவர் வந்து ஏற்கனவே அமைச்சராக இருந்தார் மாஃபா பாண்டியராஜன். ஆனால் அவர் வந்து 55,000 ஓட்டு. கோயம்புத்தூர் சவுத்து. ஸோ வந்து கமலஹாசன் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் புது வரவுகளில் மிக முக்கியமான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்பப்பட்ட இதில் வந்து
முதன்மையானவர் நம்மவர் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய கமலஹாசன் அவர்கள். ஸோ கமலஹாசன் அவர்கள் அப்போ சரத்குமார் உள்ளிட்டவர்கள் சேர்ந்து வந்து கூட்டணி அமைச்சு வந்து அந்த தேர்தலை வந்து எதிர்கொண்டார். இதுல வந்து நிச்சயமாக வந்து கமல் அவர்கள் ஜெயிப்பார் அப்படின்னு நம்பப்படுது. அதன் விளைவாகவே வந்து இந்த கோயம்புத்தூர் சவுத் அப்படிங்கிற தொகுதி ஏற்கனவே அவங்க கட்சியில வந்து இருந்த இப்போ வெளியே இருக்கிற மகேந்திரன் அவர்கள், அவர் வந்து கமலுக்காகவே வந்து ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ்லாம் எடுத்து அந்த கோயம்புத்தூர் சவுத் தொகுதியை வந்து ஓரளவுக்கு வந்து இந்த மக்கள் நீதி மய்யம் சார்ந்து வந்து ரெடி பண்ணி வச்சார். ஸோ நிச்சயமாக கமல் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் எல்லாருக்குமே இருந்தது. அதுல இன்னும் கூடுதல் நம்பிக்கையாக பாஜக சார்பில் வந்து வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போட்டியிட்டார். ஸோ அவர் வந்து அந்த தொகுதியில வந்து புதுமுகம் அப்படிங்கிறத தாண்டி வந்து பாஜக வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுல வந்து இருந்தது. ஆனா அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கையின் போதும் கமல் அவர்கள் நிறைய ரவுண்ட்ல வந்து அவர் வந்து முன்னிலையில் இருந்தார். 2 பேரும் வந்து வாக்கு எண்ணும் மையத்துக்கு நேரடியாக வந்தாங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆனா கடைசி நேரத்துல ஒரு தின் மார்ஜின், அதாவது 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் உலக நாயகன், தமிழகம் அறிந்த ஒரு வேட்பாளராக இருந்த கமலஹாசன் அவர்கள் தோல்வி அடைந்தார். பாஜக சார்பில் அதிமுகவோட கூட்டணியில இருந்து இன்னும் பலமான வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அங்க வந்து வெற்றி வாகை சூடினார். கோவை தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நின்றார்கள். அவருக்கு எதிராக வந்து கமலஹாசன் அவர்கள் நின்றார், மக்கள் நீதி மய்யம் அவர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது 2021 வானதி சீனிவாசன் ஒரு மூத்த அரசியல்வாதி பாஜக தமிழ்நாட்டில். அதே சமயத்தில் கமலஹாசன் என்பவர் வந்து மக்கள் நீதி மையத்தில் வந்து அதாவது அரசியலில் ஜூனியராக இருக்கலாமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகவும் பிரபலமானவர். ஒரு நடிகர் என்ற முறையிலும் சிறந்த கலைஞர் என்ற முறையிலும் ஒரு பிரபலம் என்கிற வகையில் நிச்சயமாக வானதி சீனிவாசனை விட கமலஹாசனுக்கு அதிகமான ரசிகர்கள் இருந்திருப்பார்கள். நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் சொல்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஆனால் சொற்ப வித்தியாசத்தில் அந்த அம்மா வந்து 53,000 ஓட்டு வாங்கினாங்க. கமலஹாசன் வந்து 51,000 ஓட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1728 ஓட்டு என்னமோ வந்து கம்மியாக வாங்கி கமலஹாசன் தோற்று போனார். ராயபுரம் சட்டமன்ற தொகுதி, ராயபுரத்தில் வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து திமுக சார்பில் வந்து ஆர் மூர்த்தி அவர்கள். இவர் வந்து ஐ ட்ரீம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் வச்சிருக்கிறாரு. அந்த தியேட்டருடைய ஓனர் அவர் ஒரு செல்வந்தர். ஸோ அவரை வந்து திமுக வந்து களம் இறக்கியது. இதில் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், ஒரு சின்ன இதுனா, தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜெயக்குமார் அவர்கள் சவால் விட்டார். என்ன சவால் விட்டார்னா, இந்த தொகுதியில ஸ்டாலின் அவர்களுக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா ராயபுரத்தில் வந்து நிற்க சொல்லுங்க, நானா அவரான்னு பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டார் ஜெயக்குமார். அதற்கு பதிலளித்த ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஜெயக்குமாரை வந்து தோற்கடிக்கிறதுக்கு நான்லாம் தேவையில்லை, திமுகவுடைய ஒரு சாதாரண தொண்டை நான் வந்து களம் இருக்கிறேன், அவரே வந்து ஜெயக்குமாரை தோற்கடிப்பார் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அப்ப அந்த தேர்தலில் அது ஒரு மிக ஒரு சுவையான விஷயமாக மாறியது. ஆனால் தேர்தலுடைய முடிவில் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுதான் நடந்தது. திமுக சார்பில் களம் இறங்கின ஆர் மூர்த்தி அவர்கள் ஜெயக்குமாரை வந்து தோற்கடித்தார். 2 பேருக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 27,779 வாக்குகள் வித்தியாசம். எப்பவுமே வந்து ராயபுரம் என்னுடைய கோட்டை அப்படின்ட்டு வந்து சொல்லுவார் ஜெயக்குமார். ஸோ ஆனால் திமுகவுடைய வேட்பாளரிடம் அவர் தோற்ற அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடந்தது. இந்த தோல்விக்கு பிறகு அவர் வந்து பேசும்போது, செய்தியாளருக்கு பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய தோல்விக்கு வந்து பாஜக என்னோட கூட்டணியில் இருந்ததுதான் மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இந்த தோல்வி அப்படிங்கிறது மிக முக்கியமாக அதிமுக வட்டாரம் அப்படிங்கிறத தாண்டி தமிழக அரசியல் களத்தை வந்து உன்னிப்பாக பார்ப்பவர்கள் மத்தியில் 2021 சட்டமன்ற தேர்தலை வந்து அதுல அந்த ரிசல்ட் எடுத்தோம் அப்படின்னா ஜெயக்குமார் ராயபுரத்தில் நடந்த அந்த விஷயத்த நம்மளால வந்து மறுதளிச்சுட்டு போகவே முடியாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராயபுரம்னு சொன்னாலே வந்து ஜெயக்குமார்ங்கிற பெயர் வந்து முன்னிலையில் வரும். அந்த அளவுக்கு வந்து அந்த வட சென்னை பகுதியில், குறிப்பாக ராயபுரம் பகுதியில் வந்து அந்த தொகுதியில் வந்து ஜெயக்குமார் அவர்கள் பிரபலமானவர். எல்லா விதத்திலும் வந்து அவர் அமைச்சராக இருந்திருக்காரு. அதிமுக ஒரு தடாலடியாக பேசக்கூடியவர், ஒரு போராட்டமாக முன்னிலை வைக்கக்கூடியவர், தலைமை வைக்கக்கூடியவர். அந்த மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு அந்த யார்கிட்ட தோத்தார்னா இந்த ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தின்னு ஒருத்தர். ஏறக்குறைய அவர் வந்து அரசியலுக்கு வந்து புதியவர். ஜெயக்குமாரை பார்க்கும் பொழுது இவர் வந்து மிக புதியவர். 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயக்குமார் தோற்று போனார். மிக அதிர்ச்சிகரமான தோல்வி. விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி, இதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, அதிமுக பாமக 2 பேருமே அலைன்ஸ்ல இருந்த ஒரு இடம் விழுப்புரம் அப்படிங்கிறது. அந்த நார்த் பெல்ட்ல வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு மாவட்டமும் விழுப்புரம் தான்.
ஸோ அந்த மாதிரி ஒரு தொகுதியில வந்து போட்டியிட்ட அதுவும் வந்து முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், அதிமுகவுடைய மிக முக்கிய தலைவர்களை ஒருவர் சி.வி. சண்முகம். இவர் தோற்பார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுவும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு தோல்வியாக தான் இருந்தது. ஸோ இவரை எதிர்த்து திமுக சார்பில் வந்து லக்ஷ்மணன் போட்டியிட்டாரு. அதே மாதிரி 2 பேருக்குமான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 14,868 வாக்குகள் வித்தியாசத்துல சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து தோற்றார். இதுல பாமக வந்து அலைன்ஸ்ல இருந்தும் சி.வி. சண்முகம் தோற்றது அப்படிங்கிறது தான் மிகவும் இதுல வந்து கவனிக்க வேண்டிய ஒரு ஃபேக்டராக மாறியது. அதுவும் குறிப்பா 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த வன்னியர்களுக்கு 10.5% அந்த உள்ஒதுக்கீடு அறிவிப்புகள் வந்தது. பாமக அலைன்ஸ்ல இருந்தது. வட மாவட்டங்களை மிக நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டோட நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு அதிமுக பாமக பாஜக கூட்டணி வந்து நகர்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழல்ல அவங்களுக்கு வந்த இந்த தோல்வி அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. விழுப்புரம்னு சொன்னாலே உடனே ஞாபகம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா சி.வி. சண்முகம் அவர்கள். ஏன்னா அரசியலில் ஒரு மிக மூத்த ஒரு அரசியல்வாதி. அதிமுகவில் வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த வன்னியர்களுக்கு நடுவில் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு முக்கிய பிரதிநிதியாக பார்க்கப்படுபவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் யாருக்கிட்ட தோத்தார்னா லட்சுமணன் ஒருத்தர் திமுக. இவருடைய சி.வி. சண்முகத்துடைய பிரபலம், அவருடைய என்ன சொல்கிறது முக்கியத்துவம், கட்சியிலையும் அந்த பகுதியிலையும் இருக்கக்கூடிய பிரபலத்தை வந்து தாண்டி பார்த்தீங்கன்னா லட்சுமணன்கிறவர் அந்த அளவுக்கு பிரபலம் இல்லை. அதனால் அவருக்கு வந்து யாருமே இல்லை அப்படி சொல்லலை. லட்சுமணன் வந்து அவ்வளவு பிரபலமான ஒரு தலைவரோ இல்லை நிர்வாகியோ இல்லை திமுகவில். 44,000 ஓட்டில் சி.வி. சண்முகம் தோற்றார் என்பது மிக அதிர்ச்சிகரமான ஷாக்கிங் டிஃபீட். திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி. திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக அரசியல் களத்தில் நம்பிக்கை நட்சத்திரமாக குறிப்பாக இளைஞர் பட்டாளத்தை தன்னை நோக்கி வந்து வைத்திருக்கக்கூடிய சீமான் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி. ஸோ இந்த தொகுதியில் கணிசமாக சீமான் அவர்கள் சமூகத்தை சேர்ந்த மக்களும் இருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து சென்னையில் ஒரு மிக முக்கியமான வட சென்னையில் ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதியாக இருந்தது. சீமான் அவர்கள் போட்டியிட்டதாலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் வந்து இருந்தது. குறிப்பாக சீமான் அவர்களுடைய அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது தமிழக சட்டமன்றத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைத்தவர்கள்ல நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனாலேயே இந்த தொகுதி வந்து மிகவும் வந்து கவனிக்கப்பட்டது. ஆனால் வந்து கே.பி. சங்கர், ஸோ வந்து இவருக்கு அந்த தொகுதியில் வந்து ஒரு நல்ல அறிமுகம் இருக்கு. அதே மாதிரி அவருடைய குடும்பமும் திமுகவுடைய ஒரு குடும்பம். அவர் இந்த தொகுதியில் வந்து சீமான் அவர்களுக்கு எதிராக வந்து களமிறங்கி போட்டியிட்டார். ஸோ இருவருக்குமான அந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 39,558 வாக்குகள் வித்தியாசம். ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வந்து இந்த சீமான் அவர்கள் தோற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் கூட ஒரு கட்சியின் தலைவராக கிட்டத்தட்ட ஒரு 4வது தனிப்பட்ட ஒரு கட்சியாக வந்து வளர்ந்து வந்த சீமான் அவர்களுடைய அந்த தோல்வி அப்படிங்கிறது 2021 சட்டமன்ற தேர்தலில் மிகவும் முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது. திருவொற்றியூரில் பார்த்தீங்கன்னா அவர் கே.சி. சங்கர், அந்த இவர் கே.பி. சாமின்னு முதல் அமைச்சராக இருந்தார் திமுக முதல்ல. அவருடைய மகன் கே.சி. சங்கர் திருவொற்றியூரில். அவங்க அப்பா மகன் அந்த குடும்பமே அந்த திருவொற்றியூர் ஏரியாவில் ஒரு கிரிப்பில் வச்சுருந்தாங்க. சீமானை எதிர்த்து நின்றார். சீமான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து அவருக்கு அதுக்கு முன்னால் இருந்த ஓட்டுகளை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துட்டார். நிறைய வந்து முதல்ல இருந்த தேர்தலை விட அதிகமான வாக்குகள் வாங்கியிருது. அதுதான் முதல்ல 3% வாங்கினார், அப்புறம் 8% வாங்கினார். இப்படிலாம் வந்து வளர்ச்சி அடைந்து வந்தார். ஆனால் அவர் சொந்தமாக நின்ற திருவொற்றியூர் தொகுதியில் ஏறத்தாழ 39,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சீமான் நாம் தமிழர் கட்சி வந்து தோற்றுவிட்டார். இப்போ இந்த ஷாக்கிங் டிஃபீட்ஸ்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், பிரபலமாக இருப்பதோ அந்த கட்சியில் முக்கியஸ்தராக இருப்பதோ வந்து நிச்சயமாக வந்து இல்லை. அப்போ அந்த ஓட்டு வந்து பிரபலம் கம்மியாக இருக்கிறவர், முகம் தெரியாதவர், புதிதாக அறிமுகமானவர் அப்படின்னு வரும்பொழுது இது ஏன் வருது அப்படின்னு கேட்டால், இந்த கூட்டணிகளில் உள்ள வந்து அந்தந்த குழப்பங்களால் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக, அதாவது 2021 அதிமுக, பாஜக, பாமக ஒன்றா நின்றுச்சு. 3 பேரும் வந்து ஒரே அணியில் நின்றார்கள். ஒரே அணியில் நின்றாலும் சீமானாவது தனி, அவர் நாம் தமிழர் கட்சி தனியாக நின்னார். அதிமுக, பாமக, பாஜக எல்லாம் ஒன்றா நின்ன இடத்துல ஜெயக்குமார் தோற்றுருக்காரு, சி.வி. சண்முகம் தோற்றுருக்காரு, மாஃபா பாண்டியராஜன் தோற்றுருக்காரு. இது எப்படி? இவளுடைய வாக்குகள் கன்சாலிடேட் ஆனால் தோற்றுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து என்ன தியரி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுதுனால், அதாவது மேலிடத்தில் கொள்கை ரீதியில் வந்து அதிமுக மேலிடத்தில் பாஜக, பாமக இவங்க வந்து கூட்டணின்னு வந்து அறிவித்தாலும் அடிமட்டத்தில் தொண்டர்கள் அல்லது வந்து வாக்காளர்கள் மத்தியில்
அந்த கூட்டணியை மனதளவில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ என்ன வருது? பாமக வந்து எங்காலும் நின்னா நான் ஓட்டு போடுறேன், இல்லைன்னா நான் ஓட்டு போடாமையே போயிடுறேன்னு போடலாம். இல்லை, அப்படி ஓட்டு போடுறது வந்து கூட்டணியில் இருக்கிற இன்னொரு கட்சிக்கு வந்து போடாமல் எதிர்பக்கமே கூட போட்டு விடலாம். அது இன்னும் ஆபத்தானது. ஆபத்தானதுன்னா வினோதமானது. ஓட்டு போடாமல் இருக்கிறது ஒரு பக்கம், எதிர்பக்கமாவது ஓட்டு போடுவேன், ஆனால் வந்து கூட்டணி ஒரு கட்சியில் வந்து ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் இருக்குது பார்த்தீங்களா? இது அடிமட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால தான் என்ன சொல்லுதுன்னா, அந்த மேல்மட்டத்தில் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கையை தூக்கிட்டு வந்து நின்று நீங்கள் வந்து கூட்டணி மட்டும் போதாது, அடிமட்டம் வரை இது பரவ வேண்டும் அந்த கூட்டணிங்கிற எண்ணம். இப்போ அங்கே வந்து என்ன ஆகிடுதுன்னா, அங்கே ஒரு கேண்டிடேட் இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பாமக கொடுக்குறாங்க ஒரு சீட்டு அப்படின்னு சொன்னால் கூட்டணியில், அது வந்து அதிமுகவுக்கு கொடுக்கலன்னா அங்கே இருக்கிற அதிமுக பிரமுகர் என்ன பண்ணுறாரு? பாமக பிரமுகருக்கு எதிராக வேலை பார்க்கிறார். எதிராகன்னா திமுக வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனால் அந்த பாமக ஓட்டு வரக்கூடாது இவருக்கு. அடுத்த தடவை மொத்தம் இங்கே வந்து அதிமுக, நான் வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்படி இந்த அடிமட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத இந்த ஒவ்வாமை வந்து இது ஒரு காரணமாக இருந்து ஷாக்கிங் டிஃபீட்ஸ் வந்தது. 2021 எலெக்ஷன் ரிசல்ட்ஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நாம் கூட்டணி கட்சிகளுடைய செயல்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து திமுக கூட்டணி. திமுக ஒரு 10 வருஷமாக ஆட்சியிலேயே இல்லை. அதன் காரணமாக ஒரு மிக பலமான கூட்டணியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருந்துச்சு. அதை வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்காக 2018 ஒரு பலமான கூட்டணியை வந்து உருவாக்குனாங்க. அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக, காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் மிக முக்கியமான கட்சிகளோடு தேர்தலை வந்து அணுகியிருந்தாங்க. 2019 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 சீட்டில் 39 சீட்டை வந்து அவங்க வந்து அறுவடை பண்ணியிருந்தாங்க. இதன் காரணமாகவே திமுக கூட்டணி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த கூட்டணி என்பது சட்டமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்படலை. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. அதையும் 2018 உருவாக்கிட்டாங்க. அப்போது ஒரு பொது மேடையில் பாஜகவுக்கு எதிராக ஒரு பொது மேடையில் திமுக கூட்டணிகள் அங்கம் வகித்து பாஜகவை மிக கடுமையாக சிஏஏ உள்ளிட்ட சட்டங்களை மிக கடுமையாக எதிர்த்து வந்து ஒரு மேடையெல்லாம் உருவாக்கி 2018 கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து இந்த திமுக கூட்டணியை பெற்றிருந்தாங்க. அந்த திமுக கூட்டணி அடுத்த 21 எலெக்ஷன் வரைக்கும் அப்படியே தொடர்ந்து கொண்டு தான் இருந்தாங்க. குறிப்பாக திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக அப்படின்னு தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான கட்சிகள் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிடக்கூடாது, ஒருவேளை வந்து கடந்த காலங்களில் வந்து பாஜக வந்து பல்வேறு வேலைகளை வந்து வெளி மாநிலங்களில் பண்ணாங்க, குதிரை பேர் அரசியல் பண்ணாங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக தமிழ்நாட்டில் 188 இடங்கள்ல போட்டி போட்டாங்க. 188 இடங்கள்ல 133 இடங்கள்ல வந்து திமுக ஜெயிச்சிருந்தாங்க. காங்கிரஸ் வந்து 25 சீட் கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து 18 எம்எல்ஏக்கள் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க. விசிகாவுக்கு 6 சீட்ல 4 எம்எல்ஏக்கள், சிபிஐக்கு 2 எம்எல்ஏக்கள், சிபிஎம்முக்கு 2 எம்எல்ஏக்கள்னு கூட்டணியோட சேர்த்து திமுக வந்து 159 இடங்கள்ல ஜெயிச்சு 2021 எலெக்ஷன்ல வந்து திமுக வந்து பெருவெற்றி வாய்ப்பை உறுதி செய்தது ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி. 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் வந்து மிகப்பெரிய சலசலப்புகள் வந்து சீட் ஷேரிங் வரைக்கும் இல்லை பெருசாக. அந்த அலையன்ஸ் ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு ஒரு பெரிய வெற்றியை பெற்றதை ஒட்டி அவங்களுக்குள்ளே இருந்த அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப அழகாக கிரவுண்டில் ஒர்க் அவுட் ஆனது தான் இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. பட் அந்த சீட் ஷேரிங் டாக்ஸில் தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் வெடித்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து பாஜகவை காரணம் காட்டி, அதாவது பாஜக போன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வந்துவிட்டால் அவர்கள் வந்து எல்லா எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கி விடுவார்கள், அதிமுகவை கைப்பற்றியது போல திமுகவிலும் சில பிரச்சனைகளை உருவாக்குவார்கள், அதனால் 180 இடங்களுக்கு குறையாமல் திமுக நிற்க வேண்டும், அதனால் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து தங்களுடைய டிமாண்டை குறைச்சிக்கிட்டு நாங்கள் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸுமே எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் திருமாவளவன் அவர்கள் விசிகாவினுடைய தலைவர் தான் முதலாக சென்று 6 இடங்களுக்கு ஒப்புக்கொள்கிறார். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இடதுசாரிகள் மதிமுகவை வந்து கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் வந்து 41 இடங்களை கேட்ட காங்கிரஸுக்கு வந்து 25 இடங்கள் தான் கிடைத்தது. இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கிடையில் தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்தது. ஆனால் திமுகவினுடைய மாநாடு ஒன்று வந்து மார்ச் 9, 10 அந்த தேதிகளில்
திருச்சியில் நடந்தது. அதற்கு முன்னால் இந்த டாக்ஸை முடிச்சிடணும்னு தான் நினச்சாங்க. பட் முடிக்க முடியல. சிபிஎம்மோட டிசிஷன் வந்து டிஃபர் ஆகிட்டே போனதுனால. பட் அந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தி அதில் தான் 10 ஆண்டு காலத்திற்கான ஒரு ஆக்ஷன் பிளானை வந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்தார். அப்போது அந்த கூட்டணியில் வந்து பெரிய சலசலப்புகள் என்பது வந்து இந்த ஷீட் ஷேரிங்கோடு முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு வந்து இந்த அலையன்ஸை எப்படி வந்து நாம் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல தான் அந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப குறியாக இருந்தாங்க. திமுக கூட்டணியை பற்றி விரிவாக பார்த்தோம். தற்போது அதிமுக கூட்டணியை பற்றி பார்க்கலாம். அதிமுக கூட்டணி ஒரு 10 ஆண்டுகளாக வந்து தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. 2016 அந்த தேர்தலில் அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்துடுறாங்க. அதன் காரணமாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக ஆகிறார். தமிழ்நாட்டின் முதல்வராக எடப்பாடி ஆனாலும் கட்சிக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள், தர்ம யுத்தம்னு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பொலிட்டிக்கல் சீரீஸே போனது. பாஜக ஓபிஎஸை வந்து கட்சிக்குள்ளார இணைத்து இந்த தர்ம யுத்தத்தை எல்லாம் வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அப்போதுலேருந்தே பாஜக அதிமுக கூட்டணி என்பது ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. 2019 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக இணைந்து தான் போட்டி போட்டாங்க. இதே தான் 2021 எலெக்ஷன்லையும் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாங்க. ஸோ அதிமுக பாஜக மட்டும் இல்லாமல் பாமகவை இந்த என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தேர்தல் அறிவிக்கப்படும் அன்று மதியம் வந்து சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சிறப்பு சட்டத்தை நிறைவேற்றுகிறார். அது என்ன சட்டம்னா, வன்னியர்களுக்கு 10.5 கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷனை வந்து எலெக்ஷன் அறிவிக்கப்படும் இன்னைக்கு மாலை அறிவிக்கிறாங்கன்னா மதியம் அந்த சட்டத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிறார். இதன் காரணமாக வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளார வந்து பாமக வராங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக உருவாகிறது. இந்த கூட்டணிக்குள்ள பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து 191 இடங்கள்ல வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க. பாஜக கிட்டத்தட்ட 90 இடங்கள்ல வந்து ஷீட் ஷேரிங்கை வந்து ஆரம்பிக்கிறாங்க, அதாவது தொகுதி பேரத்தை ஆரம்பிக்கிறாங்க. எடப்பாடி இந்த தொகுதி பேரத்தில் ரொம்ப சாதுரியமாக செயல்பட்டு 20க்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. 20 இடங்கள்ல தான் வந்து பாஜக போட்டி போட்டாங்க. பாமகவும் தொகுதி பேரத்தை வந்து ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன்ல இருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 சீட்டு 35 சீட்டு வரைக்கும்லாம் அவங்க கேட்கப்பட்ட சூழல்ல 23ல வந்து பாமகவை கொண்டு வந்து நிப்பாட்டினார் எடப்பாடி. சவுத் என்றாலே அதிமுக தான், அதாவது அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் வந்து முக்குளத்தூர் ஓட் பேங்க். ஸோ அந்த முக்குளத்தூர் ஓட் பேங்க்ல ஒரு மிகப்பெரிய டென்ட் விழுந்ததன் காரணமாக அதிமுக சவுத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற முடியல. அந்நிய ரிசர்வேஷன் காரணமாக சவுத்துல அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கவில்லை என்பதன் காரணமாக அது வந்து வெஸ்ட்ல அவங்களுக்கு கை கொடுத்தது. அதாவது அதிமுக பாமக கூட்டணி எங்கெல்லாம் வந்து வெஸ்ட்ல போட்டி போட்டாங்களோ அங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுத்தது. அதிமுக வெஸ்ட் சைடு ஆஃப் தி தமிழ்நாடு, அது கொங்கு ரீஜியன் சொல்லுவாங்கல்ல, அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 66 இடங்கள்ல வந்து அதிமுக ஜெயிச்சாங்க. பாமக 5 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. பிஜேபி ஒரு 4 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. இந்த கூட்டணி கால்குலேஷன் எப்படிலாம் களத்துல ஜில்லாகல, திமுக கூட்டணியோட பெர்ஃபார்மன்ஸ், அதிமுகவுடைய கூட்டணியோட பெர்ஃபார்மன்ஸ், எந்த இடங்கள்ல வந்து அதிமுக வந்து சரிக்கியது உள்ளிட்ட பல்வேறு இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சிவப்பிரியன் அவர்கள் நம்மோடு இருந்துள்ளார். அதிமுக வந்து சீட் ஷேரிங்ல ரொம்ப டஃப்பாக தான் இருந்தாங்க. பாஜகவோட கிட்டத்தட்ட அவங்க எவ்வளவு கேட்டாங்கன்னு தெரியல, 20 இடங்கள் தான் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டது. பட் அதிமுகவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ரொம்ப டஃப் பண்ணது வந்து பிஎம்கேவும் டிஎம்டிகேவும் தான். பிஎம்கே வந்து 10.5 கொடுக்காமல் நாங்கள் இந்த கூட்டணியில் வர முடியாது என்று அந்த டிமாண்டை வச்சதுனால வேற வழி இல்லாமல் February 26, 2021 தேர்தல் அறிவிப்பதற்கு 3/4 மணி நேரத்திற்கு முன்னால் சட்டசபையில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டம் பெரிதளவில் பலனளிக்கல. இருந்தாலும் பாமகவுக்கு வந்து பாஜகவை விட அதிகமான எண்ணிக்கையில் சீட்கள் கொடுக்கப்பட்டது. தேமுதிக வந்து அதிகப்படியான இடங்களை கேட்டதனால் தேமுதிகவை வந்து அதிமுக வந்து சரியாக கண்டு கொள்ளாத காரணத்தினால் தேமுதிக, அமமுக இந்த 2 கட்சியும் ஒரு கூட்டணிக்கு சென்றார்கள். அதிமுக கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக மாறிவிட்டது. ஏனென்றால் 75 இடங்கள் 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னொன்று, ஏற்கனவே அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது அவர்கள் மேக்சிமம் எடுத்த நம்பர்ஸ் வந்து 61. ஜெயலலிதா அவர்கள் 2006 அதிமுகவை வழிநடத்திய போது அவர் தோல்வியுற்றார். கருணாநிதி அவர்கள் தலைமையிலான திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனால் கூட்டணி ஆட்சி அமைக்கவில்லை. திமுக தான் காங்கிரசினுடைய வெளி ஆதரவோடு 5 ஆண்டுகள் ஆட்சி அமைத்தார்கள். அப்போ அதிமுகவுக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
அது அவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சியை எதிர்த்து கிட்டத்தட்ட 5 இடங்கள் வந்து அதிகமாக ஜெயலலிதா அவர்கள் பெற்றதை விட அதிகமாக அதிமுகவுக்கு பெற்றுக் கொடுத்தார். 2021 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அனாலிசிஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கூட்டணி கட்சிகளுடைய விளையாட்டுகளை பற்றி நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக 21 பொறுத்த வரைக்கும் ஒரு 5 முனை போட்டி. திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, அமமுக தேமுதிக கூட்டணி, நாம் தமிழர், அதே போல ஒரு மக்கள் நீதி மையம், ஒரு 5 முனை போட்டியாக 2021 எலெக்ஷன் என்பது இருந்துச்சு. ஒருவேளை கமலஹாசனும் திமுகவும் கூட்டணி வைத்திருந்தால் ஒரு 10 இடங்கள்ல வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பா இருந்திருக்கும். அந்த காலகட்டங்களில் 200 சீட் வரைக்கும் திமுக ஜெயிக்கும்னு வந்து இந்த தேர்தல் கணிப்பாளர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு பொய்யா போச்சு. ஒருவேளை திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கமல் வந்து இணைந்திருந்தால் திமுக கூட்டணிக்கு ஒரு வேல்யூ ஆடடாக இருந்திருக்கும். ஒரு 10 தொகுதிகளில் வந்து திமுக வந்து கூடுதலாக ஜெயித்திருக்க வாய்ப்பு இருக்கு. கோவை தெற்கை பொறுத்த வரைக்கும் கமல் அவர்கள் நிச்சயமாக ஜெயித்து சட்டமன்றத்துக்கு போயிருப்பாரு. போட்டி போட்ட முதல் தேர்தலே வந்து கமல் வந்து ஜெயிச்சிருக்கலாம். கமலஹாசனையும் ஒருவேளை இப்போ சேர்ந்த மாதிரி அப்போவே அவர் ஒருவேளை கட்சியை ஆரம்பித்த பிறகு திமுக கூட்டணி போயிருந்தா அங்கே ஒரு 10 தொகுதி, குறிப்பாக கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 தொகுதியில் வந்து மக்கள் நீதி மையம் நல்ல ஓட்டு வாங்கியிருந்துச்சு. அங்கே 10 தொகுதியுமே திமுக இழந்த நிலைமையில் ஒருவேளை மக்கள் நீதி மையம் வந்து அங்கே ஒரு கூட்டணி வச்சுருந்தா, திமுகவோட இப்போ வச்ச மாதிரி ஒரு கூட்டணி வச்சுருந்தா அங்கே கோவை தெற்குலேருந்து பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும். சிங்காநல்லூர், பொள்ளாச்சி, அந்த மாதிரி கவுண்டம்பாளையம் அப்படின்னு கோயம்புத்தூரில் 6 தொகுதிகள் வந்து கிடச்சிருக்கும். அது போக வந்து கிருஷ்ணகிரி, இன்னும் பல தொகுதிகள் இருக்குது, மேட்டூர் அப்படின்னு சொல்லி. இது வந்து அரித்மெட்டிக்காக நம்ம போடுற கணக்கு. ஆனால் ஒருவேளை கமலஹாசன் வந்து அப்போயே போய் கூட்டணி வச்சுருந்தாருன்னா இந்த அவர் வாங்கின 2.6 வாக்கு சதவீதமும் அப்படியே திமுகவுக்கு வந்திருக்குமா? வந்திருக்காது. ஏன்னா கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு திமுகவை எதிர்த்தும் ஒரு கோஷத்தை எழுப்பி டிவியை உடைச்சி, டார்ச் லைட்டை விட்டு டிவியை உடைச்சி தான் வந்தார். வந்து கருணாநிதியை பேரை கெடுக்கணும்னா ஸ்டாலின்னு சொன்னால் போதுன்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் கூட வச்சார். அதனால் அப்படி கமலஹாசன் வந்து திமுகவுக்கும் எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டு தான் அந்த ஓட்டை வாங்கியிருக்காரு. அப்போ இந்த 2 திராவிட கட்சிகளுமே வேணாம், ஒரு மாற்று வரட்டும் அப்படின்ற ஒரு சிந்தனை உள்ளவர்கள் தான் வந்து கமலஹாசனுக்கு போட்டாங்க. அவர் ஒருவேளை திமுகவோடய போய் கூட்டணி வச்சுருந்தாருன்னு வைங்க, இந்த 2.6 ஓட்டு சதவீதம் அப்படியே போய் திமுக கூட்டணிக்கு விழுந்திருக்குமா அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்குது. அதனால் அந்த 10 தொகுதிகள் வருமா அப்படின்றதுல நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வைட்டல் ரோலை ப்ளே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 56 இடங்கள்ல வந்து அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்புக்கு சீமான் அவர்கள் வந்து வேட்டு வச்சிருக்காருன்னு தான் சொல்லியிருக்கணும். ஒருவேளை இது வந்து கற்பனை தான், சீமானும் அதிமுகவும் கூட்டணி வைத்திருந்தால் 56 இடங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. 56 இடங்கள்ல அதிமுக கூட்டணி தோற்பதற்கு மிக முக்கியமான காரணமாக சீமான் இருந்திருக்காரு. சீமானை மட்டுமே நாம வந்து அதிமுக தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தாருன்னு சொல்ல முடியாது. அமமுக டிடிவி தினகரன் இவர் வந்து மிக முக்கியமான வைட்டல் ரோலை வந்து அதிமுகவுக்கு பண்ணியிருக்காரு. ஒருவேளை அமமுக அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் டெல்டாவில் ஆரம்பித்து தென் தமிழகம் வரை கிட்டத்தட்ட 20 தொகுதிகளில் வந்து அதிமுக ஜெயித்திருக்க வாய்ப்புண்டு. இப்போ சீமான் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ஒரு 6 சம்திங் ஓட்டு வாங்கியிருந்தார் அந்த எலெக்ஷனில். அவர் வந்து அதிமுக இருந்தால் ஒரு 56 தொகுதியில் வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு வைக்கப்படுது. ஏன்னா அரித்மெட்டிக்கலி இவங்க ஓட்டு அந்த இவர் தோத்த சதவீதத்தையும் அங்கே அவங்க வாங்கின நாம் தமிழர் வாங்கின ஓட்டையும் கம்பேர் பண்ணோம்னா அது இங்கே சேர்ந்துருந்தால் ப்ளஸ் ஆயிருமேனு. அதே தான் இப்போ எப்படி நம்ம வந்து மக்கள் நீதி மையத்துக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் நாம் தமிழரும் வந்து வாங்குகிற ஓட்டுகள் எல்லாமே 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா சீமான் வர்றாரு அப்படின்ற நம்பிக்கையில் விடுகிற வாக்குகள். அவர் ஒரு புது சித்தாந்தத்தை சொல்கிறாரு, இந்த கழகங்களுக்கு திராவிட கழகங்களுக்கு மாற்றா வர்றாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவருக்கு வாக்கு போடப்படுது. இப்போ சப்போஸ் அவர் போய் ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வச்சாருன்னா உடனே அந்த 6% அப்படியே அதிமுகவுக்கு போயிருக்கும், டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்றது உறுதியாக சொல்ல முடியாது. அது அப்படி சொன்னால் அது விளையாட்டாக தான் இருக்கும். அது திரு சீமானுக்கே நல்லா தெரியும். அவரே சொல்லியிருக்காரு என்கிட்ட, நான் இப்படி ஒரு கட்சியோட போனேன்னா என்னை ஃபாலோ பண்ணுற ஓட்டர்ஸை அப்படியே அங்கே வராது தம்பி அப்படின்னே சொல்லியிருக்காரு. இப்போ அவர் 8% வாங்கியிருக்காரு. இப்போ ஒரு அதிமுக கூட்டணி போனால் அந்த 8 உடனே அதிமுக கூட்டணியோட சேர்த்துனா முடியாது, வாய்ப்பே இல்லை. பெருவாரியான வாக்குகள் வந்து சீமான் பின்னாடி போகாது. ஏன்னா அவர் நிற்கிற இடத்துக்கு தான் அவருக்கு ஓட்டு போடுறாங்க, அவருடைய சித்தாந்தத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அதனால் வந்து அது அவருக்கும் புரிஞ்சிருக்கு. அதனால் இப்போ சீமான் அங்கே போய் சேர்ந்தாருன்னா
உடனே இந்த வாக்குகள்லாம் அங்கே போயிருன்னு சொல்ல முடியாது. 2021 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அனாலிசிஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் 2016 எலெக்ஷன், அதே போல் 2021 எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை வந்து நாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2016 பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி 40.88 வாங்கியிருந்தாங்க. திமுக கூட்டணி 39.40 வாங்கியிருந்தாங்க. மக்கள் நல கூட்டணி 6.1 வாங்கியிருந்தாங்க. நாம் தமிழர் 1% வாங்கியிருந்தாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு டிஃபரன்ஸ் என்பது ஒரு 1.5% தான். இதில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ரோல் பிளே பண்ணது வந்து மக்கள் நல கூட்டணி ஒரு 6.5 வாங்கியிருந்தாங்க. 2016 பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட இல்லை. கலைஞரே சொன்னார், பழம் நலவி பால் விழும்னு சொன்னார். அது வந்து மக்கள் நல கூட்டணிக்கு போயிடுச்சு. இதன் காரணமாக வந்து வெறும் 1.5% ஓட்டில் வந்து 2016க்கான அரியணையை வந்து திமுக இழந்தது. அதே போல் 2016 மாதிரி ரொம்ப நெக் டு நெக்காக இல்லாமல் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இந்த எலெக்ஷன் என்பது இருந்துச்சு. திமுக வந்து 45.38 வாங்கியிருந்தாங்க. அதிமுக கூட்டணி 39.71% வாங்கியிருந்தாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான டிஃபரன்ஸ் என்பது ஒரு 5.5% இருந்துச்சு. லாஸ்ட் எலெக்ஷன் 2016 ஒரு 1.5%, இங்கே வந்து ஒரு 5.5%, ஒரு மிகப்பெரிய ஒரு எட்ஜோட வந்து திமுக ஆட்சியை பிடிக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கேம் சேஞ்சர், மக்கள் நல கூட்டணி மாதிரி இங்கே யாரும் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கேம் சேஞ்சராலாம் இல்லை. நாத்தாக்கா வந்து ஒரு 6.5 வாங்கியிருந்தாங்க. தேமுதிக, அமமுக இவங்க வந்து ஒரு 3% வாங்கியிருந்தாங்க. மக்கள் நீதி மையம் 2.7 வாங்கியிருந்தாங்க. 2016 வந்து மக்கள் நல கூட்டணி 6.1 வாங்கி திமுகவுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தாங்க. ஆனால் 2021 பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கேம் சேஞ்சரும் இங்கே இல்லை. ஸோ அதன் காரணமாக திமுக கூட்டணி ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக ஜெயிச்சிட்டாங்க. இந்த எலெக்ஷன் அனாலிசிஸை பற்றி, வாக்கு சதவீதத்தை பற்றி பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அதிமுகவுடைய அரசியல் வியூகம் 2016 ஜெயலலிதாவை பொறுத்தவரை எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும். ஆட்சிக்கு வருவதற்கு திமுகவுடைய வாக்குகளை பிரிக்க வேண்டும். அதற்காக திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்டுகள், சிபிஐ, சிபிஎம், மக்கள் நல கூட்டணி உருவாக்குவதற்கு வைகோபாலசாமி, சிறுத்தை, இதெல்லாமே திமுக வாக்கு. இந்த திமுக வாக்கை தனியாக பிரிப்பதற்காகத்தான் விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினார். அப்படி உருவாக்கியதனுடைய விளைவு தான் 2016 திமுக 98 சீட்டு வென்றது. அதிமுக 136 சீட்டு. என்ன 39.40 இது வந்து திமுகவினுடைய வாக்கு. அதிமுக 40.88, 1%, 1.5% தான் அதிமுக ஆட்சியை பிடித்தது. இதுதான் ஜெயலலிதாவுடைய வியூகம். மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை ஜெயலலிதாவே திட்டமிட்டு உருவாக்கினார்னு பின்னாடி நமக்கெல்லாம் தெரிஞ்சுது. இப்போ அதே போல் 21 கருணாநிதியும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. இந்த கூட்டணி பாஜக சேர்ந்ததனுடைய விளைவு தான் இந்த பக்கம் திமுகவுக்கு முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், படித்த தலித்து வாக்குகள் அப்படியே மொத்தமாக விழுந்தது. இப்படி விழுந்த பிறகு அந்த புள்ளிவரம் என்னன்னா 133 சீட்டு திமுக தனித்து, கூட்டணியோட 159 சீட்டு, 45.38%. அதிமுக 39.71%, 75 சீட்டு. இந்த 2021 கூட அதிமுக திமுக பெரும் வித்தியாசம் இல்லை. 3-3.5%, அதிகபட்சம் 4% மேலே வரல. இதுக்கு என்ன காரணம்னா முழுக்க நீங்கள் திமுகவுக்கு சிறுபான்மை முஸ்லீம்கள் அள்ளி போட்டார்கள். இந்த கூட்டணி 45.38 முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துகள், கம்யூனிஸ்டுகள், வைகோ, இப்படி எல்லாருமே, வேல்முருகன், இவ்வளவு பேர் சேர்ந்து 45.38. ஒன்றுமே சேராமல் பெரிய வாக்கு வங்கியெலாம் இல்லாத தேமுதிக, பாமக, பிஜேபி இவர்களுடைய வாக்கு வங்கி சேர்த்து 39.71, 75 சீட்டு, அங்கே 159 சீட்டு. இந்த வித்தியாசம்தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள சதவீதம். இப்போ 26 பொறுத்த வரைக்கும் பிஜேபி, அதிமுக, தேமுதிக, பாமக இது ஒரு கூட்டணி.
அந்த பக்கம் அது அப்படியே அதே பழைய கூட்டணி தான். திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், சிறுத்தை, வேல்முருகன், இந்த கூட்டணி. இப்போ இந்த 2 கூட்டணிகளுக்கும் வித்தியாசமாக நீங்கள் 16 தேர்தலில் 1.5% தான் ஆட்சி மாற்றம் நடந்தது. 21ல் 3.5% தான் ஆட்சி மாற்றம் நடந்தது. இப்போ 26ல் விஜயுடைய வாக்கு சதவீதம் இந்த வாக்கை தீர்மானிக்கும். நாம் தமிழருடைய வாக்கு இந்த வெற்றி தோல்விக்குள்ள வரவே வராது. 2021 எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பற்றி நம்ம முழுசாக நம்ம ஒரு பார்வையை பார்த்துருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் தன்னுடைய பார்வை வந்து ரொம்ப வெளிப்படையாக வச்சிருக்காங்க. 21 எலெக்ஷனை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணோம், 26 எலெக்ஷனை நாங்கள் வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அரசியல் கட்சி பிரமுகர்கள் நம்மோடு பேச போகிறாங்க. அதை பார்க்கலாம். 2021 தேர்தலில் நாங்கள் சந்தித்தது என்னென்னா, அப்போ இருந்த நிலைமையில் திமுகவோட பொய் பிரச்சாரங்கள் மிகப்பெரிய லெவலில் அவங்க இறங்கி பண்ணாங்க. அதுவும் குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் 2016க்கு அப்புறம் அதுலேருந்து அவங்க ஆரம்பித்த அந்த பொய் பிரச்சாரம் வந்து இந்த ஆட்சி சரியில்லை, இவங்க ஊழல் நிறைய இருக்குது, நாங்கள் டாஸ்மாகை மூடுவோம், டாஸ்மாக் அதிகமாக இருக்குதுன்னு பல பொய் பிரச்சாரங்கள் வந்து எல்லாம் செஞ்சு அதில் எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைஞ்சு அது 2021 வரும்போது நாங்கள் 2019 ஜெயிச்சிட்டோம் பார்த்தீங்களா, நாங்கள் ஸ்வீப் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, இனிமேல் நாங்கள் தான் ஆட்சி அப்படின்லாம் சொல்லி மக்கள் மத்தியிலேயே வந்து 10 வருஷமாக அதிமுக ஆண்டுடுச்சு, ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே திமுகவுக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பாருங்கள் 10 வருஷமாக நடந்துச்சு, ஜெயலலிதா ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இவர் ஆட்சியை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும், இனிமேல் தளபதி ஆட்சி தான், நாங்கள் ஸ்டாலின் தான் எங்களுக்கு தளபதி அப்படின்லாம் பொய் பிரச்சாரம் சொல்லி மிகப்பெரிய விஷயமா டாஸ்மாகை மூடுவோம், நாங்கள் வந்து டாஸ்மாக் ஃபுல்லாக மூடுவோம், மது ஆலைகள் நடத்துபவர்களையும் எங்கள் கட்சியை சார்ந்தவராக இருந்தால் அதையும் மூடுவோம் அப்படிலாம் பொய் பிரச்சாரம் சொல்லி என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ எல்லாம் சொன்னாங்க. கடைசியில் கல்வி கடன் ஃபுல்லாக ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. இன்னும் கிட்ட ஒரு படி மேலே போய் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார், இன்றைக்கி உடனடியாக போய் உங்கள் கையில் இருக்கிற தங்கத்தெல்லாம் வச்சுருங்க, நகையெல்லாம் வச்சு கடன் வாங்கிடுங்க, நாங்கள் வந்தால் ஃபுல்லாக நாங்கள் அது தள்ளுபடி செய்வோம்னு சொல்லி அதில் மூலமாக ஏமாற்றி நீட்டு அப்போ பீக்கில் இருக்கும்போது நீட்டு வந்து நாங்கள் ரத்து பண்ண போகிறோம், நீங்கள் தயவுசெய்து படிக்காதீங்க, நாங்கள் வந்தால் அடுத்த நாளில் நீட்டை ரத்து பண்ணுவோம், இந்த மாதிரி பொய்யா சொல்லி வந்தாங்க. அது 2021 நாங்கள் தோல்வி அடைஞ்சது கொஞ்சம் தான், ரொம்பலாம் இல்லை. ஆனால் ரிசல்ட்டை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசமே கிட்டத்தட்ட 4% தான். அப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் திமுக மேலே மக்கள் எவ்வளோ வெறுப்பாக இருக்கிறாங்கன்னு. ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருடங்களாக அதிமுக ஆட்சி நடந்து, அதிலும் குறிப்பாக ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமை மிக்க தலைவி அவங்க இறந்ததுக்கு பின் சாதாரண தொண்டநாயக கட்சியில் வந்து வழிநடத்தி வந்து சாதாரண ஒன்றிய செயலாளராக இருந்து கட்சியில் சாதாரணமாக இருந்து பெரிய லெவலுக்கு வந்த ஒரு எடப்பாடியார், அவர் நடத்தின அந்த 4 வருஷம் ஆட்சியை மக்கள் பார்த்துட்டு கூட அவர் ஆட்சியை புகழ்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் 4%ன்னா அது முழுக்க ஃபார் அ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே, இவங்க 10 வருஷம் இருந்துட்டாங்க, ஒரு திமுக நிறைய சொல்கிறாங்களே கடனே இருக்காது போட்டிருக்கு போகிற போக்கில், நம்ம வாங்கின எல்லா கடனும் அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு பேராசையில் போட்டு கிட்டத்தட்ட அவங்க ஏமாற்றப்பட்டது. மின் கட்டணத்தை குறைப்போம்னு சொன்னாங்க, பஸ் கட்டணத்தை குறைப்போம்னாங்க, ஆவின் பாலை குறைப்போம்னாங்க. இது எல்லாம் குறைப்பாங்கன்னு பார்த்தா இதெல்லாம் பல மடங்கு ஏற்றி விட்டதுனால இந்த 4 ஆண்டு ஆட்சியும் இனி வரப்போகிற 10 மாத ஆட்சியும் சேர்த்தா மக்கள் மத்தியில் இருக்கிற கடுமையான அதிருப்தி அதை பார்த்துட்டு இப்போது மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, தயவுசெய்து இந்த ஆட்சி போகட்டும். இதுக்கு முக்கிய காரணம் தனிப்பட்ட முறையில் அவங்களோட பணம் இழப்பு ஒன்று, இன்னொரு காரணம் வெளியில் போகும்போது சமுதாயத்தில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஏதாவது ஒரு வழியில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு எஃப்ஐஆர் போட போனால் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. தமிழகத்தில் போலீஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏகப்பட்ட கொலைகள், ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள், பிள்ளைகளுக்கு போக்சோ குற்றங்கள் நிறைய. அதை கேட்கும்போது இல்லை நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அமைச்சர் சொல்கிறாங்க. ஏன் இப்போ அதிகமாக இருக்குதுன்னா, மக்கள்லாம் வந்து ஓப்பனாக தைரியமாக வந்து இப்போல்லாம் சொல்கிறாங்க குற்றங்களை, அதிமுக காலத்தை சொல்லாமல் இருந்தாங்கன்னு சொல்லி இப்படிலாம் மக்களை கொச்சைப்படுத்தி இன்றைக்கி மக்கள் எப்போ இந்த 2026 தேர்தல் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஏகப்பட்ட கட்சிகள் எங்ககிட்ட வந்து இப்போ இருக்குது, இன்னும் நிறைய கட்சிகள் வரப்போகுது. 2026 நாங்கள் போய் நின்று எங்கள் ஆட்சி வேணுமான்னு கேட்குறத விட திமுக ஆட்சி நிலைக்கணுமா அப்படின்ற ஒரே வார்த்தை மக்கள்கிட்ட கேட்டால் போதும். 2026 வெகு சிறப்பாக நாங்கள் வந்து ஆட்சிக்கு அமைப்போம். கண்டிப்பாக கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து, கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து பெருமளவில் ஜெயிச்சு இந்த திமுக ஆட்சியை அகற்றி அதிமுக தலைமையிலான என்டிஏ ஆட்சி நடக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை
ஒரு மக்களாட்சியை தரப்போகிற தேர்தல். அதில் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து முதல்வராக அமைவார். இந்த இந்த தேர்தலோட கம்பேர் பண்ணணும்னா 1977 தேர்தலை கம்பேர் பண்ணலாம். 1977க்கு முன்னாடி, அதாவது 67, 71 காலகட்டத்தில் தமிழக அரசியலுங்கிறது வந்து திமுக வெர்சஸ் காங்கிரஸ் அப்படி தான் இருந்துச்சு. 77 தேர்தல் தான் 77 தேர்தலேருந்து புரட்சித் தலைவர் அவர்கள் மறைவு வரையும் தமிழக அரசியலுங்கிறது வந்து புரட்சித் தலைவரை சுற்றி தான் இயங்குச்சு. ஒன்று புரட்சித் தலைவரை ஆதரித்து அரசியல் பண்ணணும், இல்லை எதிர்த்து அரசியல் பண்ணணும். அதுபோல் 2026 தேர்தலுக்கு அப்புறம் தமிழக அரசியலுங்கிறது வந்து வெற்றி தலைவர் தளபதி அவர்களை சுற்றி தான் அரசியல். ஒன்று தளபதி அவர்களை ஆதரித்து அரசியல் பண்ணணும், இல்லை எதிர்த்து அரசியல் பண்ணணும். இனி வரும் காலங்களில் 2026 தேர்தல் வந்து ஒரு மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷனாக இருக்கும். தளபதி அவர்களின் காலத்தை கட்டியம் கூறுற தேர்தலாக இருக்கும். வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து தமிழகத்தின் முதல்வர் 2026 அமைவார். தமிழக அரசியலுங்கிறது வரும் காலங்களில் தளபதி அவர்களை சுற்றி தான் அமையும். குறிப்பாக மக்கள் விரோத ஆட்சி நடத்திக்கொண்டு இருக்கிற ஒரு குடும்பத்தின் கொள்ளை கூட்ட ஆட்சியை தமிழக மக்கள் வீழ்த்த போகிற தேர்தல். இனி ஒருபோதும் தமிழகத்தை ஒரு குடும்பம் கொள்ளையடிக்க முடியாது. அப்படி ஒரு மக்களாட்சி அமைய போகிற தேர்தல். தமிழக வெற்றி கழக தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் தலைமையில் மக்களாட்சி அமைய போகிற தேர்தல் வந்து 2026 தேர்தல். 2021 வந்து திமுக வந்து ஒரு 10 ஆண்டுகள் ஒரு ஆன்டி இன்கும்பன்சியை அறுவடை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருந்துச்சு. நான் டபுள் ஆன்டி இன்கும்பன்சின்னு கிட்டத்தட்ட சொல்லலாம். ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி, இன்னொரு பக்கம் அதிமுக. 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு இழைத்த துரோகங்கள் என்ன அப்படின்ற ஒரு பட்டியலோடு ஒரு எதிர்க்கட்சியாக நாங்கள் வந்தால் என்ன செய்ய முடியும், இவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து தமிழர்களுடைய உரிமைகளை கைவிட்டுட்டாங்க, தமிழ்நாடு அந்த மாநிலத்துடைய உரிமைகளை கைவிட்டுட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் ஒரு பிரச்சாரத்தை வச்சுட்டு போனோம். ஒரு கூட்டணி பலம் தொடர்ந்து 2019 பாராளுமன்ற வெற்றிக்கு பிறகு அப்படியே சந்தித்த அந்த எலெக்ஷன். இது வந்து அந்த நேரத்தில் ஆன்டி இன்கும்பன்சியை ஒரு மாநில அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையும் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையில் எதிர்க்கட்சியாக சிறப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டதற்காக மக்கள் திமுக நம்முடைய தலைவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையுடைய தேர்தலாக இருந்துச்சு. அதை எப்படி வாக்குகளாக மாற்றி ஆட்சியில் வரணும் அப்படின்ற ஒரு தேர்தல். ஆனால் 2026ன்றது முற்றிலும் ஒரு வேறு விதமான தேர்தல். ஏன்னா நாங்கள் அன்னைக்கு எப்படி ஒரு ஆளுங்கட்சி செயல்படணுன்ற அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி வந்தோம். வந்து 5 ஆண்டுகளில் இந்த ஆட்சியை நடத்தும்போது மாநிலத்துடைய உரிமைகளை பறிக்காமல் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு அரசாங்கத்தை கொடுத்துருக்கும். இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்து இங்கே மாநில பொருளாதாரம் வளர்ந்துருக்கிறது, வேலை வாய்ப்பு வளர்ந்துருக்கிறது, இது எல்லாமே சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். இல்லை ஒரு பிரச்சனை கடந்த காலங்களில் ஒரு பிரச்சனையை அந்த அரசாங்கம் எப்படி கையாண்டது, இன்னைக்கு எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறது. ஒரு வெளிப்படையாகவே பேசுவோமே, 100% எல்லா மக்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சின்னு இந்த உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது. ஆனால் பெரும்பாலானவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்குது. நீங்கள் களத்தில் போய் விசாரித்தா முதலமைச்சருக்கு எதிராகவோ அல்லது ஆட்சிக்கு எதிராகவோ மனநிலை இல்லாமல் இருக்கிறது. அப்போ நம்மளுடைய இந்த வாட்டி பிரச்சாரம் என்பது ஒரு பக்கம் சமூக நல திட்டங்களை எப்படி இந்த அரசு செய்திருக்கிறது, சமூக நீதியை எப்படி பாதுகாத்திருக்கிறது, தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை எப்படி பாதுகாத்திருக்கிறது, எப்படி பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருக்கிறது அப்படின்ற இந்த அடிப்படையில் ஒரு ஃப்ரேமை கொடுப்போம். இதுதான் வந்து நம்முடைய பிரச்சாரங்களாக இருக்கும். ஆனால் இதே நேரத்தில் எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் பாஜகவோடு சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகத்தை செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சாரம் இருக்கும். இப்போ இதுதான் வந்து ஒரு முற்றிலும் மாறுபட்ட தேர்தல். இன்றைக்கி வந்து நாங்கள் பர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் 4 வருஷம் ஆட்சி செய்ததை வச்சு மக்களை சந்திக்க போகிறோம். போன வாட்டி எதிர்கட்சியாக ஆட்சியாளர்கள் செய்த தவிர இப்போ 2மே வேறு விதமான தேர்தலாக இருக்குது. ஒரே ஒரு அப்ஜெக்டிவ், ஒரே ஒரு பாசிட்டிவ் அப்ஜெக்டிவ் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அலைன்ஸுக்கு என்னென்னா, நீங்கள் ஆட்சியில் இருந்து முதலமைச்சராக தலைவர் முதல் முறையில் 4 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார். அந்த மெரிட்டை அந்த பாசிட்டிவ் இம்பேக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த தேர்தல் பிரச்சாரம் இருக்கும். இன்ஃபேக்ட் தலைவர் மட்டும் இல்லை, தலைவரோடு இந்த கூட்டணி ஒரு பலமான கூட்டணியாக இருக்கிறது. தலைவர் எப்படி அதை அனுசரித்து இந்த 4 வருஷம் எந்த
பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஆட்சியை கொண்டு போயிருக்காரு. இது தொடரணும், மாநிலம் வளர வேண்டும். இன்னும் பல திட்டங்களை இளைஞர்களுடைய இளம் பெண்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிறது, சமூக மேம்பாடை எப்படி இன்னும் அதிகப்படுத்துறதுன்றதுக்கான ஆட்சி தொடர வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தோடு தான் மக்களை சந்திக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு 2016 முதல் தேர்தலாக இருந்தது. அதில் 1.1 விழுக்காடு வாங்கினோம். அதற்கு பிறகு ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கோம். இது வரைக்கும் 4 பொது தேர்தல்களில் முக்கியமான சட்டமன்ற தேர்தல் மைல்கல் அப்படின்னா அது 2021 நம்ம சொல்லலாம். அப்போது எங்களுக்கு முதல் முறை ரொம்ப என்ன சொல்கிறது, நெகிழ்ச்சியூட்டக்கூடிய வகையில் கரும்பு விவசாயி கன்னா கிசான்கிற சின்னம் கூட நமக்கு கிடைச்சது. அதனால் அந்த சின்னத்தோட முதல் சட்டமன்ற அதாவது 2016 விட ரொம்ப ஆக்கப்பூர்வமாக நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போட நிறைய ஒரு உழைப்போட வந்து முன்னெடுத்த ஒரு தேர்தல், எதிர்கொண்ட ஒரு தேர்தல் அப்படின்னா அது 2021 சொல்லலாம். அன்னைக்கு வந்து கட்டமைப்பு இன்றைக்கு அளவுக்கு வலிமையாக இருந்ததா நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அன்னைக்கு ஒரு 10 பேர் வேலை செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி அதிலே பல ஆயிரம் பேர்கள் வேலை செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம கட்டமைப்பை வந்து பலப்படுத்தியிருக்கிறோம். கூடுதலாக நமக்கு எல்லா தேர்தலையும் நாங்கள் வந்து ரொம்ப நேர்மையாக பொறுப்புணர்வோடு வந்து அணுகியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தேர்தலில் எப்படி நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வோ கொள்கையை முன்வைத்து எங்களோட அரசியலை முன்னெடுத்தோமோ அதே தான் 2026 பல கட்சிகள் கூட்டணி பேரத்தை முன்வைத்து பார்கெனிங்கை இன்க்ரீஸ் பண்ணி அரசியலை எதிர்கொண்டாலும் கூட நாம் தமிழர் கட்சி வந்து முழுக்க கொள்கையை முன்வைத்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய சீர்கேடுகளை அம்பலப்படுத்தி மக்களுக்கான ஒரு நேர்மையான அரசு அமைவதற்கான ஒரு முன்னெடுப்பை வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்கோம்னு சொல்லலாம். ஆனால் எங்களுடைய வலிமை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு 2021க்கும் 26க்கும். அதோட இன்னும் நிறைய நியூஆன்சஸ் அனுபவங்கள் 4 பொது தேர்தலில் நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறனால கூடுதலாக பெற்றிருக்கோம். ப்ளஸ் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வேற ஆயிருக்கோம் அப்படிங்கிறனால ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூடுதலாக தெரிஞ்சிருக்கு. என்ன ஃபார்ம்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி எலக்டோரல் ரோலில் நம்ம வந்து இருக்கணும், எப்படி வந்து ஒரு பேலட் யூனிட் இருக்கும், அந்த பேலட் யூனிட்டில் எப்படி எண்ணுறாங்க, அதில் நம்மளுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும், நம்ம எவ்வளோ வந்து இதாக இருக்கணும், கவனத்தோடு இருக்கணும் போன்ற பல முன்னெச்சரிக்கையோடு இந்த தேர்தலை ரொம்ப கவனமாக பொறுப்புணர்வோடு அணுகுவது தான் எங்களுடைய பார்வையாக இருக்குது. 26 வந்து ஒரு மிகப்பெரிய எலெக்ஷனாக இருக்க போது ஒரு தேர்தல் திருவிழா தற்போதே ஆரம்பமாகிவிட்டது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் புதிவாரியான கருத்து கணிப்பு, மண்டல வாரியான கருத்து கணிப்பு, மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இவருடைய பேட்டி, அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் ஸ்டோரிஸ்னு 2026க்கான பல்வேறு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை ஆதன் வச்சுருக்கோம். எப்போதும் போல ஆதன் தமிழுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் வந்து அளிக்கணுங்கிறது கேட்டுக்கொள்கின்றேன். தற்போது வரை 21 எலெக்ஷனை பற்றி விரிவான நியூஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். கண்டுகளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.